வணக்கம் நிவேதன். வணக்கம் சதீஷ். வணக்கம் திவா. வணக்கம் சதீஷ். இன்னைக்கு லேட் ஆயிருச்சு. லேட் ஆனது வந்து இப்போ கொழும்போட காலநிலை அன்பிரடிக்டபிள் உங்கா புங்காவா இருக்கு. இது நான் வரும்போது அந்த படத்தை விஷால் படம் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு வரும்போது. வீட்டுல இருந்து கிளம்பி வரேன், சுளீர்னு வெயில். கொஞ்சமா நம்ம அப்படியே என்ன ஒரு மாதிரி காலநிலை மாறுதுன்னு திரும்பி பாக்குறேன். ஓ ஓ ஓ அப்படின்ற மாதிரி பின்னுக்கு கார் மேகங்கள் சொல்ல இடி இடிக்குது. நானும் மதுரைக்காரன் தானாலும் மனசு சொல்ல தோணுச்சு. மழையில சட்டை நனையாம போய் ஸ்டூடியோல உட்காந்துருன்னு வந்தேன். தாமதமாகி விட்டது. உங்களுக்கு சட்டை நனையில கவலை, எனக்கு கழுவி காய போட்டது இன்னும் என்ன ஆயிருக்குமோன்னு கவலை. வீட்டுக்கு மெசேஜ் போட்டேன், காலையே காய போட்டிருக்கேன் எடுத்து வைங்க. இன்னும் ரேட் பிரச்சனை என்ன, இன்னும் ப்ளூடிக் வரல. ஒன்னு பார்த்துட்டு திறக்காம இருக்காளுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன்ல இல்லாட்டி கும்பலா இன்னும் சனிக்கிழமை காலையில கும்பலா இன்னும் தூங்குது. எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்கு போயில கழுவி போட்ட 4 சட்டை நாரி இருக்கு. எங்களுக்குன்னா உடுப்பு எடுத்து வெளியில போட்டோன்னா மழை வரும், திரும்ப எடுத்து உள்ளே போட்டோன்னா மழை நின்று. ஐயோ நான் காலைல காய போட நல்லா கொளுத்துற வெயில். நான் நினைச்சேன் போயிட்டு வரக்குள்ள பிஸ்கட் மாதிரி முறி இருக்கும் அப்படின்னு. எங்க அப்பா ஃபன் பண்ணுவாரு. எங்க வீடு 4th floor தானே, அழகா பால்கனில காய போடலாம். இருந்தாலும் மொட்டை மாடியில தான் போய் காய போடுவேன்னு இந்த படத்துல விவேக் படியில மேலே எங்கேயும் இறங்குவான்ல, இது படிக்காத அப்படிதான் எங்க அப்பா மேலே போவாரு. லேசா வெயில் இருக்கிற மாதிரி கிடக்குது, போட்டு போவார் வாலியோட மேல. சரியா போயிட்டு மழை பெய்ய தொடங்கினோன்னா நான் இருந்துட்டு அப்பா மழை இந்த வாரன் போறோம், திருப்பி மேல போயிட்டு வாலியோட திருப்பி வருவாரு. சரியா திருப்பி வெயில் மழை பட்டு நின்றும்ல, அப்பா திருப்பி வெயில் அடிக்குது. இவங்களோட கரைச்சலப்பா இந்த கதையில நீங்க எல்லாம் யாரு நம்மட நிவேதன் அப்பாவை ஒரு ஃபனி ஃபிகரா பாக்குறீங்க. நான் இதுல வந்து நிவேதன ஒரு பெத்த அப்பா. இரு இதுக்கு நான் வாரேன். இப்ப நான் 2-3 வாட்டி நான் கொண்டு போய் உடுப்பா போட்டேன். சரியா திருப்பி மனுஷன் போயிட்டு கியூஏ பார்த்துட்டு வந்தாரு. சரி 17 கிளிப் கிடக்குது, 18 உடுப்பு திருப்பி எடுத்துட்டு வரைக்க, திருப்பி நான் எடுத்துட்டு வரும்போது எண்ணி பாக்குறது 18. சரி இப்ப திருப்பி நான் போனாலுமே அந்த மனுஷன் மேலே இறங்க. இப்ப மறுபடியும் இந்த இடத்துல மறுபடியும் இந்த இடத்துல நீங்க எல்லாரும் நிவேதன் அப்பாவை ஒரு சமயம் ஒரு கண்ட்ரோல் ஃப்ரீக்கு நடப்பீங்க. பெத்த புள்ள மேல நம்பிக்கை இல்லையா? இங்க நான் கவுண்டர் பண்ணி வைக்கிறேன், நம்பிக்கை வர மாதிரி அந்த புள்ள இல்ல. அது எப்படியுமே இந்த போட்ட கிளிப் குறைகிறதுங்கிறது வந்து வளமையா நடக்கிற விஷயம் இல்ல. எங்க அப்பாவுக்கு வந்து நான் காசு செலவழிச்சா இல்ல. நீ முன்னுக்கு ஒரு எபிசோட்ல உங்களோட அப்பா ஐஸ்கிரீம் டின்ன பத்தியே 1/2 மணி நேரம் பேச சொல்லிருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் வந்து காசு கொடுத்து அவனுக்கு கிளிப் பண்ணி சும்மா விடுவாரா? இல்ல தானே, வாய்ப்பே இல்ல. ஆனா இப்ப இந்த எபிசோட் வந்து நிவேதனை பத்தியோ உங்க அப்பா பத்தியோ மலையை பத்தி இவ்வளவு ஏன் பேசுறோம்னு சொன்னா, நீங்க வந்து உன்னிப்பா கூர்ந்து கேட்டீங்க சொன்னா தொலை தூரத்துல சுறு சத்தம்னு வரும். அது வந்து மலைச்சாரல் நினைக்காதீங்க. ஸ்டூடியோ தம்பி வெளியே வந்து ஒரு சின்ன பிரேக் போயிருக்காரு. அது மழைனா அது ஒரு பிரச்சனை. அடிக்கடி உடல் உபாதைகள் வரும், டக்கு டக்குன்னு போயிட்டு வரணும். ஏன்னா கொழும்பு வெதர் இஸ் அன்பிரடிக்டபிள். வருது உடம்புல இருந்து டீஹைட்ரேட் ஆகாதுல்ல, வேர்வையா போகிற துளிகள் போகாதுல்ல உடம்பு விட்டு. வெயில் காலத்துல உடம்பு நோரேலியில இருந்தா உச்சா வருது இல்லையா? நோரேலியில இருந்தா உச்சா வருது இல்லையா? அது எனக்கு தெரியல பாஸ். வரும் அது அந்த கிளைமேட்டுக்கு உங்க உடம்பு. நீங்க நோரேலியில போய் அடிக்கிற பீரை பொறுத்து 3 பேருமே குடிக்கிறது இல்ல, இட்ஸ் ஓகே. அது எப்படி நீங்க என்ன அப்படி சொல்லலாம்? என்ன நீ குடிக்கிறது இல்லன்னா இதான் எபிசோட்ல எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டேன். அப்படிலாம் நீ அப்படி நினைச்சா என்னடா அலம்பற? என்ன உருவத்தை பார்த்தா எல்லாரும் நான் ஒரு பயங்கரமான ஃபன் பார்ட்டி ஃபீல் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அம்மா நேத்து கேட்டாங்க, இப்ப இது மழை பெய்யுற சீசனா? இல்ல அந்த மார்ச்ல இருந்து பெஞ்சிருந்துக்கிட்டாங்க. அதாவது ஸ்ரீலங்கால முந்தி இது இப்ப பெய்யும், அங்க கதிர்காமத்துல தேர்தானே அப்ப பெய்யும் அப்படிங்கறது எல்லாமே போயிருச்சு. மித்து தானே அதெல்லாம். இப்ப இல்ல மித்து கிடையாது. இல்ல முந்தி ஒரு சீசன் இருந்துச்சு, இப்ப எல்லாம் மாறிடுச்சு. இல்ல இந்த தேர்களுக்கு அன்னைக்கு மழை பெய்யும், அதெல்லாம் இல்ல. வெசாக் அன்னைக்கு பெய்யும், குட் ஃப்ரைடே அன்னைக்கு பெய்யும், இதெல்லாம் சொல்லுவானுங்க. முந்தி இருந்துச்சு. அது காலநிலைக்கு ஏத்த மாதிரி. நாங்க ஸ்கூல் போற வரைக்கும் இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு கடைசி. ஆனா இப்ப வந்து கிளைமேட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு தானே, ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே. தொடர்ந்து 3 மாசம் மழை பெய்யுது, 4 மாசம் மழை. இந்த மழை இட்ஸ் கண்டினியூயிங் ஆன் சின்ஸ் மார்ச். இந்தியால இருந்து தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் கேட்டார், இப்படி எங்க போறோம் நிறைய என்ன மாதிரி இடங்கள்னு. நீங்கள் எங்கே வேணால் போய்க்கோங்க, கையில் கொடையோட போங்க, வெயில் சுளிர்னு அடிக்கும், நம்பிடாதீங்க மழை பெய்யும். அதான் கொழும்போட காணலில். எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஆனால் கொழும்பு இப்படி இருக்கல தானே, லைக் கொழும்புன்னு இல்லை, ஸ்ரீலங்காவே ப்ராப்பர் ஸ்டெடி. இது எப்போ தான் நடந்துச்சு? ரொம்ப மோசமாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு சிறிய ஒரு பீரியட் ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு ஃபெப்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் எப்படியுமே வார ஒரு மழை இருக்கும் இல்லையா? ஃபெப் எண்ட்ல இருந்து இப்போ வெசாக் வரைக்கும் ஒரு மழை பெய்யுமே, அந்த மழை எப்படியும் பெய்யும். ஆனால் கடைசியாக அந்த மழை வரக்குள்ள கடைசி 10 வருஷமா
இந்த கடுவேல கொலன்னாவ சைடில் பெரிய ஃப்ளட் வர தோணுச்சு. யாரோ எங்கிட்ட சொன்னாங்க ஹைவே கட்டினால தான் நடக்க தோணுச்சு இந்த விஷயம்னு சொல்லி. இல்லை அந்த அதுவும் ஒரு ரீசன் இருக்கு. இப்போ கடுவேல பக்கமெல்லாம் அந்த ஃப்ளைஓவர் போட்டோன்னே அந்த அடியில் தண்ணி நிற்க தொடங்கின ஒரு பிரச்சனை ஒன்று வந்து பெரிய அளவில் ஃப்ளட்டாக தொடங்கி. முந்தி நான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் சீனில் இருந்தேன் ஆரம்ப கட்டங்கள்ல. அப்பதான் எனக்கு சொன்னது எனக்கு அதெல்லாம் முந்தி ஹை ரிஸ்க் ஏரியா டிக்ளேர் பண்ணி இருக்கல. அப்போ அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் அதெல்லாம் இருந்திருக்குது. திடுதுப்புன்னு ஒரு 3 வருஷமா பிட்டைக்கு ஒரு 25-30 கோடி கிளைம் கட்டியிருக்கானுங்க இவனுக்கு. அங்கே ஃப்ளட் வந்து அதுக்கப்புறமா அது ஹை ரிஸ்க்னு டிக்ளேர் பண்ணி அங்கே ஆல்ரெடி பில்டிங் கட்டின கம்பெனியோட வழிகிட்டு வந்துட்டேன். நான் கட்டக்குள்ள நீ ஹை ரிஸ்க்னு சொல்லலையே, இப்போ என்ன ஹை ரிஸ்க்னு மாத்துற. ஆனால் அதுக்கு முக்கியமாக இந்த வெள்ளம் பிட்டிய கொலன்னாவ ஏரியா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். ஆனால் இப்போ ஃப்ளட் லெவல் கூடி போச்சு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படியுமே அந்த ஃப்ளட் வந்துக்கிட்டே தானே இருந்துச்சு முந்திலேருந்து. ஆனால் என்னென்னா அன்ஆத்தரைஸ் பில்டிங்ஸ் கொழும்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை வந்து நிறைய அன்ஆத்தரைஸ் பில்டிங்ஸ் இருக்குது. கொட்டையனையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு ஒரு பல வருஷமாக இருந்த ஒரு பில்டிங் உடைச்சானுங்க. அந்த பில்டிங் இருந்ததே ஒரு ட்ரைனேஜுக்கு மேலே, ட்ரைனேஜ் தண்ணி போக வேண்டிய ஒரு இதுக்கு மேலே தான் பில்டிங்கே கட்டி வச்சுருந்தானுங்க. அப்போ இந்த மாதிரி கொழும்புல நிறைய ட்ரைனேஜுக்கு மேலே கட்டின பில்டிங்கில் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னே உடைச்சாங்க. ஆனால் இன்னும் இருக்குது. எனக்கு கண்ணுக்கு முன்னால் ரமணா ஃப்ளாஷ்பேக் சீன் இல்லை உண்மையிலே இருக்குது. இப்போ சில பில்டிங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் 5 பர்ச் இல்லாமல் இங்கே கொழும்புல பில்டிங் கட்டையிலாதுங்கிறது ரூலா வச்சிருந்தாலும் கூட சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைஸில் இருக்கும். தீப்பெட்டி மாதிரி மேலே போயிட்டு இருக்கும். அவன் எல்லாம் எப்படி கட்டியிருக்கான்னு நமக்கு தெரியுது தானே. இப்போ பார்க்குற நேரத்தில் ஆட்கள் கூடிட்டாங்க. கொழும்புல வந்து சரியான மாதிரி க்ரௌட் கூடிருச்சு. ஆனால் அர்பன் ஏரியாஸில் அது எக்ஸ்ட்ரீம் பாப்புலேஷன் பிரச்சனை எப்படி இருக்கும் தானே. ஆனால் அதுக்கான சரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை தானே. இப்போ திவா இப்போ நீங்கள் நினச்ச இடத்துல பில்டிங் கட்டி நினச்ச இடத்துல கடைகள் கட்டி அதுக்கு எந்த விதமான செக்யூரிட்டி இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்த வரைக்கும் நாங்கள் எந்த இடத்துல எங்களோட கவர்மெண்ட் வந்து மெனக்கிடலையே சிட்டி பிளானிங். இல்லை சிட்டி பிளானிங்கிறது இல்லை தானே. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், கொழும்புட மோஸ்ட் ப்ராமினன்ட் செமெட்ரி இருக்குது, கொழும்புட மோஸ்ட் ப்ராமினன்ட் ஜங்ஷனோட பொரல்ல ஜங்ஷனோட பொரல்ல செமெட்ரி. வேலைக்கு போயிடுவேன் நீ, ஸ்கூலுக்கு போற நீ, அங்கிள் செத்துருக்காரு நிற்கிறீங்க எல்லாரும் 3 மணி நேரம் இங்கே சொல்லிட்டேன். இப்போ கிட்டத்தில் லில்லி அவனி வெள்ளவத்தையில் இருக்கிற லில்லி அவனிக்குள்ளே போகிறேன். அப்போ தான் பார்க்குறேன் அந்த லில்லி அவனியில் எத்தனை ஃப்ளட் இருக்குதுன்னு சொல்லி. அப்பார்ட்மெண்ட் ஒரு தொகை கூடிச்சு. எனக்கு என்னென்னு சொன்னால் எனக்கு முந்திலேருந்து இருக்க ஒரு பெரிய பிரச்சனை, நான் பார்த்து வளர்ந்த வெள்ளவத்தை இப்போ இல்லாமல் போனது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு சொன்னால் அந்த சில விஷயங்கள் நிறைய மிஸ் ஆகுது எனக்கு. அங்கே ஒரு ஃப்ளைஓவர் இருந்துச்சு. உங்களோட வளர்ந்த காலத்துக்கும் இப்போயும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா? பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரோடுகள் இருந்த விதம், அந்த ரோடுகளில் இருந்த வீடுகளோட இருந்த கனெக்ஷன்ஸ், ஆக்களை நிறைய பேரை எனக்கு பர்சனலாக பழக்கம் இல்லாட்டியும் நான் கண்டிருக்கிறேன். அந்த ஒரு சண்டேன்னு சொன்னால் சர்ச்சுக்கு போகிற ஒரு க்ரௌட், சண்டே மார்க்கெட்டுக்கு போகிற ஒரு க்ரௌட், அது இல்லாமல் ஒரு மேம்பாலம் இருந்துச்சு. இந்த இந்த எங்கள் மரதானையில் இருக்குதுல ஒரு பிரிட்ஜ் ஒன்று, ஓவர் ஹெட் பிரிட்ஜ், அந்த மாதிரி ஒரு 4-5 பிரிட்ஜ் கொழும்புக்குள்ளே இருந்துச்சு. அதில் ஒன்று இருந்தது வெள்ளவத்தையில். சரியா சென்ட் லாரன்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல, சென்ட் லாரன்ஸ் ஸ்கூலுக்கு முன்னுக்கு மறக்க முடியுமா? சென்ட் லாரன்ஸ் அங்கே இருந்துச்சு. அந்த பிள்ளைகள் அழுதுக்கு தெரியுமா, அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு பாலம் இருந்துச்சு. ரொம்ப காலமாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க. லாரன்ஸ் கிட்ட ஒரு பாலம் இருந்துச்சு, அதை உடைச்சிட்டானுங்க. முந்தி இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக கோல்ட் ரோட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, கோல்ட் ரோட் முந்தி 1 வே ரோடு இல்லையே. அந்த காமெடி இருக்குதுங்க. இப்போ சில ஜென்சியாக்கள் நீங்கள் பேசக்குள்ள அவங்க நினச்சிட்டு இருக்காங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்துலேருந்து டூப்ளிகேஷன் வந்து 1 வே தான் அப்படின்னு. தம்பி அப்படி இல்லை, டூப்ளிகேஷன் ரோடே இருக்கலங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. டூப்ளிகேஷன் இப்போ இந்த சென்ட் பீட்டர்ஸுக்கு அங்கிட்டு இருக்க ரோடே இல்லை முந்தி. அப்படியே ரோடு இல்லை அந்த இடத்துல. சென்ட் பீட்டர்ஸுக்கு அந்த சென்ட் பீட்டர்ஸோட அந்த முஸ்லீம் லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் லேண்ட் கவர்மெண்ட் காசு கொடுத்து எடுத்தது. ஏன்னா ஹிந்து காலேஜ் ராமநாதன்லாம் கிட்டத்தட்ட ஒரு லைனுக்குள்ள இருந்தது தானே. அங்கே ரோடு உருவாக்குனது தானே, பேஸ் லைன் ரோடு, சாரி மெரைன் டிரைவ் ரோடு மாதிரி. இதுவும் அது நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 1 வே சிஸ்டம் கூட தான் நடந்துச்சு. அது 1 வே சிஸ்டம் வந்தது அதோட வந்து தான் வந்துச்சு அந்த 1 வே சிஸ்டம். நாங்க ஸ்கூல் படிக்கிற காலம் வரைக்கும் கோல்ட் ரோட் 2 வே தான்டா. நான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல டூப்ளிகேஷன் 2 பக்கம் போயிருக்கேன், கோல்ட் ரோட் 2 பக்கம் போயிருக்கேன். ஓ ஏன்னா நான் வேலைக்கு போயிருக்கேன் 2 பக்கம். ரைட். ஏஞ்சி நாங்க ஸ்கூலுக்கு போய் இறங்குறது வந்து பீட்டர்ஸ்னு சொல்லி தான் இறங்குவோம். பீட்டர்ஸ்னா மத்த பக்கம் ஒண்ணு நாங்க முன்னுக்கு சக்திக்கு முன்னுக்கு இறங்கணும், பழைய ஐசி வீட் இருந்துச்சு அங்க இறங்கணும். அப்படி இல்லைன்னா தாண்டி போய் பீட்டர்ஸ்க்கு பக்கத்துல இறங்கணும். ரெண்டுல தான் இறங்கணும். ஏன்னா அந்த பக்கம் எங்களுக்கு அக்சஸபிள் பெருசா இல்ல. நான் ஒரு கிரேட் 6-7ல தான் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஓ லெவல் கதை சொல்லிக்கிறேன். ஓ லெவல்ல நான் 1 வே ஆகிருச்சு.
இல்ல. டைம் ஒன் வே ஆகிட்டு இல்ல. எனக்கு அது உங்க டைம் என்னன்னு தெரியாது. பட் ரஞ்சனாஸுக்கு முன்னுக்கு, பழைய ரஞ்சனாஸ் பில்டிங்க்கு முன்னுக்கு பம்பலப்பிட்டி ரஞ்சனாஸ் 2009-10 ஒன் வே ஆக்கிட்டாங்க. இல்ல மேன், நான் சொல்றேன் ஸ்கூலுக்கு போன ஞாபகம் இருக்குன்ற எனக்கு. இல்ல இந்த 9 இந்தியாக்காரன் நம்பலாமா? 9-10ல ஒன் வே ஆக்கி முடிஞ்சு 9-10ல நல்லா யோசிங்க. ஞாபகம் ஓ இல்ல. லெவல் எனக்கு காலம். சரியா 9 எனக்கு நான் அடிச்சு சொல்லுவேன். ஓ லெவல் நேரம் டபுள் சைடு தான். ஓ லெவல் 2009 டபுள் ஒன் வே சைடு. பண்ணிட்டாங்க. ஒன் வே நான் சொல்றதுடா ஒன் வே ஆகலங்கிறேன். ரெண்டு பக்கம் போயிட்டு வந்துச்சா? ரெண்டு பக்கமும் போயிட்டு வந்துச்சுங்க. அப்ப நீங்க வெள்ளவத்திக்கு போறதுன்னா பஸ் எங்க இருந்து எடுப்பீங்க? வெள்ளவத்தைக்கு போறதுன்னா சக்தி இன்ஸ்டிடியூட் முன்னுக்கு எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அங்கே பீட்டர்ஸுக்கு முன்னுக்கு போயிடும். ஆமா, பீட்டர்ஸுக்கு முன்னுக்கு இருந்த ஹால்ட் வந்து நான் ரொம்ப காலமா இருந்த ஹால்ட் தானே. அது அந்த ஹால்ட், அதுல தான் நாங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போற ஹால்ட். அது அந்த இடத்துல வந்து ஏறணும். அந்த ஹால்ட் நீங்க சொல்றீங்க நாங்க டவுசர் போட்ட காலத்துல தான் மாத்தினாங்க. ஆமா ஆமா, ஏன்னா அந்த நேரம் வந்து 112 இருக்குல்ல, 112 வரும். கோல் ரோடால நேரா வராது. எங்க இருந்தோ திரும்பி எங்க ஸ்கூலால வந்து தான் திருப்பி எங்க. இல்ல இப்ப அடுத்த கதை அதான். இப்ப 102 ஒரு பஸ் இருந்துச்சுன்னு சொல்லி இப்ப நிறைய 102 112 சொன்னா என்ன இவங்க நம்பர் சொல்றாங்க ஜென்சிக்கு தெரியாம இருக்கும். அதாவது நுகேகுடையில இருந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கொட்டையனைக்கு போன ஒரு பஸ் ரூட் ஒன்று இருந்துச்சு. அந்த பஸ் ரூட் டிக்மன்ஸ் ரோடோட திரும்பும். அது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க சொல்ற ரோடு தான் நான் சொன்ன அந்த பெண்டு. ஏன்னா இப்ப திரும்பி பார்க்கும்போது 168 112 102 மூணுமே ஐகானிக் பஸ் ரூட். 168 போயிருக்கீங்களா? இல்ல, எனக்கு நாங்க 168. நீங்க எங்கிட்ட தானே 168 வந்து இந்த என்ன சொல்றது பருவகால மழை மாதிரி வரும். அது ஒரு, ஆனா அது ஒரு மஜா ரூட் பஸ். அது நான் அடிக்கடி போக வேண்டிய பல இடங்கள் அது கனெக்ட் பண்ணிக்கிறேன் காலத்துல. ஆனா எப்பயோ தான் வரும். 112 ஞாபகம் இருக்கு எனக்கு. 112 நான் டச்சே பண்ணல. நம்ம டியூஷன் போற பழக்கம் கிடையாது. இவங்க தான் போயிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூல்ரா, நானும் டியூஷன் போறேன். ஆனா 102 ரொம்ப பாப்பேன். நான் ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்கு மெயின் பஸ் 102 இதுதான். 112 இருந்துட்டு 102 மிஸ் ஆச்சுன்னா 112. ஏன்னா 102 வந்து கல்கிஸ் வரைக்கும் போகும் தானே. அப்ப மவுண்ட் வரைக்கும் போறவனுக்கு 102 முக்கியமான பஸ். பிளஸ் அந்த சொய்சாபுர பக்கம் அது 155 ரூட். அதுக்கு வரேன். அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு. 102 இன்னொன்னு வந்து தமிழ் பாட்டு போடுவோம் பஸ்ல. அந்த எங்கட அந்த 130 to 2 இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு பஸ் ஒன்று வரும். அந்த டைம் மங்காத்தாலாம் வந்துருச்சுன்னு. மங்காத்தா எப்போ வந்துச்சு? இந்த 10 அந்த டைம் தான். அப்போ சரி, அந்த டைம் போய்கிட்டு இருந்துச்சு. நான் வந்து மட்டக்குழி தானே வீடு. அப்போ மங்காத்தா வந்து 102 இருந்துச்சா? இருந்துச்சு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. மங்காத்தா இந்த பாட்டு இருக்கு, விளையாடு மங்காத்தா இருக்குல்ல, அந்த பாட்டு போட்டாங்க. அப்போ அந்த பாட்டை நான் கன்ஃபியூஸ் பண்ணேன். சுறால வந்து ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று, கோயில் திருவிழாவில் ஒரு பாட்டு ஒன்று வரும் சுறால. எனக்கு பாட்டு டக்குன்னு மைண்டுக்கு வருது. இல்லை தெரியும் அந்த பாட்டோட நான் வந்து மங்காத்தா மங்காத்தாவா நீங்க இல்ல ஸ்டார்டிங்ல வர்ற ஒரு இன்டர்லூட் வந்து வங்கக்கடல் இல்ல அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். சரியா சம்திங் நான் கன்ஃபியூஸ் பண்ணேன். அப்ப எனக்கு வீடு மட்டக்குழின்றபடியா 155 தான். எனக்கு ஏறினமா உட்காந்தமா தூங்கினமான்னு இருக்கும். இப்போ சில நேரம் கொட்டைனா பசங்களோட போகிற நேரம் அடைவா இந்த ரூட்டில் கூப்பிட்டு போகிறேன்னு கொட்டைனா இறங்கி திருப்பி விசம்புக்கு அங்கே விட்ட 155 திருப்பி வீட்டுக்கு போவேன். அப்படியே தான் எனக்கு 112 102 வந்து ரொம்ப அவ்வளோ க்ளோஸ்ன்னு இல்லை. ஆனால் போனால் டக்குன்னு போயிடலான்னு தெரியும் வீட்டுக்கு. இங்கே 1 மணிக்கு வந்த பஸ்ஸை நான் 1:30க்கு 102 இல்லை 3 பஸ்ஸுமே இல்லை. 168 155 இல்லை 68 இல்லை தானே. எப்போ இல்லாமல் 168 நீ சொல்கிறது வந்து கொட்டைநில தொடங்கி ஹவலாக்கால போய் கிளம்பட்டூர் முடியும். நவலோக்கா வழியாக போகிற பஸ் தானே. அந்த பஸ் இல்லை. இப்போ இதால போயிட்டு டவுன் ஹாலால போயிட்டு நவலோக்கா போவோம். நான் வேலையை விட்டு அப்படி ஒரு செட் ஆஃப் பஸ் நிப்பாட்டி கோவிட்ல போனே. கோவிட்ல இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இல்லை. நான் வேலை விட்டதுக்கு பிறகு இல்லை. அப்போ நான் 2022 ஸ்ட்ராட்டஜிக்கலி கோட்டைனா ஐசோலேட் பண்ணுறாங்களா? 155 இல்லை 176 மட்டும்தான் இப்போ கொட்டைனாக இருக்குது. இல்லை நிறைய பஸ் ரூட் இல்லை. இப்போ இந்த எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு போட்டிருந்தார் இந்த பஸ் ரூட்டுகள் நிறைய நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த லிஸ்ட்டில் உண்மை ஆக்சுவலாக நிறைய பஸ் இருக்குது. ஏன்னா அவர் படம் பிடிச்சும் போட்டிருக்காரு. மரதான பக்கம் இருக்கிற கூடிய ரூட்டுகளில் சில பஸ்ஸுகள் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, பஸ் இல்லை. அப்படி பஸ் இல்லாமல் சொல்கிறேன். 102 104 112 115 131 134 140 150 52 55 67 68 75 இதெல்லாம் ஒன்றும் ஓடுது. 152 அங்கோட பஸ் தானே இல்லையா? 155 மட்டக்குழிய பஸ். 52 கொஞ்சம் 52 பத்திரமுள்ள அங்கோட கொத்தட்டுவ பஸ் இல்லையா? இப்போ அவர் போட்டிருக்கல உங்களுக்கு வேணா காட்டுந்தா 104 ஒரு மஜா ரூட் உண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருந்ததுக்கு பஸ் இல்லையா? இந்த ரூட்ல பஸ் ஓடுறது இல்லையா? இப்போ அவர் படம் அந்த பஸ் எல்லாம் இல்லாம போனதுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன காரணம்? அட்மின் காரணம் இல்லை, இவனுங்க தெரியும். கவர்மெண்ட் பஸ் ஓடுது இல்லை, பிரைவேட் பஸ் லைசன்ஸ் இருக்கிறவங்க ஓடுறாங்கல்ல.
லைசன்ஸ் ஏன்னா ரூட்டுக்கு தானே லைசன்ஸ் வச்சிருப்பாங்க. இவன் லைசன்ஸ் என்ன செய்யறானுங்கன்னு தெரியல. மேபி ப்ராஃபிட் இல்லாம போறது 55 ரூட் லைசன்ஸ் இல்லாம போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இட்ஸ் வெரி ப்ராஃபிட்டபிள் ரூட். இல்ல ஏன்னா எனக்கு வந்து காலையில ராயல் போயிட்டு அந்த சைடால வார நேரம் காலையில ஒரு 6:35 கிட்ட அந்த ரூட்டால தான் ஏன்னா மகனை விட்டுட்டு வார நேரம் எனக்கு அந்த இந்த 55 ஒன்று செட் ஆகும். காலையில ஒரு பஸ் இருக்கு, நீங்க சொல்றது சிடிபி பஸ் தானே? இல்ல பிரைவேட் பஸ் ஒன்று இருக்கு. இந்த ராமநாதன் ஹிந்து காலேஜ் ஹிந்து லேடிஸ் ஸ்கூல்ல எல்லாம் அங்கிட்டு இருந்து கூட்டு வாரத்துக்கு மட்டும் ஒரு பஸ் ஒன்று ஓடுது. அது 1:30 மணிக்கு திரும்ப பிள்ளையில கூட்டிட்டு போகுது. ஆனா 55ன்னு போட் போட்டு போகுது. அதில் வேற ஆக்களும் போறாங்க. ஆனா ஃபுல் பேக்காக தான் அந்த பஸ் வருது போகுது. எனக்கு நம்ம என்ன விஷயம் சொன்னா நீங்க சொல்ற எந்த பேசிஸ்லயுமே ரிமூவ் பண்றதுக்கு அவசியம் இல்லை. 55 ஏன்னா அந்த லைசன்ஸுக்கு டிமாண்ட் இல்லாம போக வாய்ப்பே இல்லை. கொழும்புல தமிழ் ஆக்களை ஹெவியா டிரான்ஸ்போர்ட் பண்ற பஸ் 55. ஆமா ரைட்டா, அது ஒன்று. ரெண்டாவது கவர் பண்ற ஏரியா ரொம்ப பெருசு. அது நல்ல பெரிய ரூட். இங்க ஒரு சொய்சாபுரம் வரைக்கும் போக வேண்டிய பஸ் அது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர். இப்ப எனக்கு கிலோமீட்டர் கணக்கு தெரியல, 3 hours எனக்கு எப்படியுமே 3 hours அவனால இப்ப நாசமா போறேன். ஆமா ஸ்ட்ரீட்ல நிப்பாட்டி வைக்க சட்டையை கழட்டி கழுவி காய போட்டு வர முடியும். எனக்கு ஒரு 55 மெமரி, கோர் மெமரி. நான் வந்து ஸ்கூல் டே இல்லை இது, ஆனால் எதுக்கோ நான் ஸ்கூலுக்கு தான் போனேன். அந்த செம்ம தான், ஆனால் ஏதோ ஒரு கூத்து லியோ கிளப் ஏதோ ஒரு இதுக்கு போயினேன். ஸ்கூல் முடிஞ்சு நான் வரேன், கரெக்டாக 1 மணிக்கு நான் பஸ் எடுத்தேன். 1:15 ஆம ஸ்ட்ரீட். இவன் அந்த ரூட் தெரியும்ல, கோல் ரோட்லேருந்து வந்து அந்த பக்கத்தலை வீதி தானே அது, அதால் திருப்பி டூப்ளிகேஷன் ரோட்டில் போட்டு அந்த எலைட் ரோடால் போட்டு தானே போவான். இப்போ ரேஸ் சரியா, இப்போ நெக் டு நெக் போகுது. 2 பேரும் இப்படி பக்கத்தலையில் திரும்பிட்டாங்க. அவன் இப்படி திருப்பினான், இவன் பார்த்தான், விட்டான் நேரா தேர்ஸ்டன். அப்படியே தேர்ஸ்டன்லேருந்து போயிட்டு ஆம ஸ்ட்ரீட். நான் நினச்சேன் சரி இன்னைக்கு 1:30 நான் வீட்டுக்கு போகும்போது 2:15 ஆம ஸ்ட்ரீட்டில் நின்னாப்பா, கொட்டைனால நிப்பாட்டலாம், எட்டையாவத்தையில் நிப்பாட்டலாம். 15 இல்லை அதோட அந்த பஸ்ஸுகள் இப்போ இந்த 54 ரூட் இப்போ அந்த 54 ரூட்டுக்குள்ளே அது சிக்காகுது. முந்தி அந்த 54 ரூட் பம்பலப்பிட்டி மொஸ்க் இருக்குது தெரியுமா, HSBCக்கு முன்னுக்கு. ஆமாம் பௌத்தாலுக்கு மாற்ற மொஸ்க், அதால் திருப்பி தான் பஸ் போகும். நேராக பௌத்தாலுக்கு மாற்ற போகும். இப்போ வந்து தும்முரல எங்கே போகுது 54? இப்போ இந்த இவர் சொன்ன பகத்தலி ரோடால் திருப்பி தான் அவனும் போகிறான். அப்படியோ அவன் அந்த ரூட்டால் போயிட்டு தான் திருப்பி டூப்ளிகேஷன் ரோடுக்கு போட்டு பௌத்தலோகமாத்துக்கு போகிறான். முந்தி பௌத்தலோகமாத்துக்கு நேராக போல இப்போ அதை ஒன் வே ஆக்கிட்டானுங்களே, நேராக வாரத்துக்கு வரையில்லாது அந்த ரோட்டுக்குள்ளால. ரைட்டு. அப்போ அது ஒன் வே ஆக்கிட்டனால சுற்றி தானே போவானுங்க. முந்தி அந்த இடத்துல போட்டு அந்த பள்ளிக்கு பக்கத்தில் அதுதான் 154 மெயின் ஹால்ட் இது. அதில் நிப்பாட்டி பொரலில் நிப்பாட்டுறது, அது மாமியார் வீடா பொரல்லையும் அங்கேயும் அப்படி தான், இங்கேயும் 2 ஹால்ட். அதுவும் நீங்கள் ரொம்ப கேவலம் என்னென்னு சொன்னால், நான் ஜாவத்துக்கு போகிறதுக்கு ஏறுனா இந்த பம்பலப்பிட்டி HSBCக்கு முன்னுக்கு இருக்க ஹோல்ட்டில் நிப்பாட்டுவான். எனக்கு இன்னும் 2 ஹோல்ட் தாண்டினா நான் ஜாவத்தில் இறங்கிடுவேன். இறங்கி நடக்கவும் இயலாது. இவன் பஸ் எடுக்கவும் மாட்டான். ஒரு எக்ஸலேட் பண்ணுவான், கால் எடுப்பான், எக்ஸலேட் பண்ணுவான், கால் எடுப்பான். நீங்க எப்படி போறான். கேஸ் லைட்டிங்கிற வார்த்தையை நான் படிச்சதே அவங்கள்ட்ட தான். இந்த போறேன் போயிருவேன் ஆங்ஸைட்டி பில்ட் பண்ணுவாங்கல்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் என்னாச்சுன்னா, அடுத்து நான் கொட்டைனால இறங்கணும், ஆமா ஸ்ட்ரீட்ல நிப்பாட்டான். இந்த கியரை இப்ப நீங்க டைமை மட்டும் கணக்கில் எடுத்தீங்கன்னு சொன்னா நீ இறங்கி நடந்து போற டைம் அவன் போய் இப்ப வந்து மனசு இப்ப இந்த வேர்க்க நான் நடக்கணுமா இல்ல வெயிட் பண்ணி உட்கார்றதா, சூட்ல உட்கார்ந்தாலே வேர்க்குது, அது வேற டிபார்ட்மெண்ட் சரியா. எந்த அளவுக்கு எனக்கு பல தடவை நடந்திருக்கு. இப்ப நான் வர்றேன் சரியா. விஷயம் இதுல எக்ஸ்பர்ட் யாரு தெரியுமா? 54, 78, 45 இந்த 3 கசடைங்களும் எக்ஸ்பர்ட் இது. இப்ப நான் இங்க நிக்கிறேன், பஸ்ல இருந்து ஒரு 15-20 அடி தள்ளி நிக்கிறேன். இப்போ பஸ் அங்க நிக்குது, ஹால்ட்ல இருந்து ஒரு 30 டிகிரி திருப்பி இருப்பாரு, அதாவது கிளம்ப போறாங்க சரியா. அந்த முருகர் புறப்பாடு அப்படிதான் நிற்பாங்க சரியா. இப்போ நான் வந்து இப்போ இதுல இருந்து நான் குறிப்பிட கொள்ளணும், அண்ணன் கிளம்பி போறாரு. இப்போ நான் தொப்பையை தூக்கின்னு ஓடுறேன் இப்படி விசிற கொடுத்து. அங்க ஏறி போய் பஸ்ல உட்கார்ந்தா, நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கொப்புறானே நாளைக்கு என்னடா பண்ண. அந்த ஹைலைட் என்ன தெரியுமா, பஸ் இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறோம், கிளம்ப போறேன். அதாவது அவர் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா போக மாட்டாங்க, திருப்பினா கிளம்ப போறாங்க சரி. அதுலயும் நீங்க இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தீங்கன்னா, இப்ப 54 2 பஸ் வரும், அதுல 1 வரும் பம்பலப்பிட்டி வரைக்கும். ஆனா ஒண்ணு, இந்த 2 பஸ் ஒன்னா வந்தா போட்டி போடுன்ற மித்த உடனே 54 2 பேரும் நிப்பாங்க பக்கத்துல உட்காரு. இதுவும் நடந்திருக்கு 55க்கு.
இப்போ எங்களுக்கு வந்து ரேஸ்னா சரி வீட்டுக்கு போயிடலாம் வேலை ஸ்கூல் தானே. ஆமா. சஜீவன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இங்கே இறங்கிடுவான், கேபிட்டலில் இறங்கிடுவான். அப்போ அவனுக்கு மாட்டுக்கொள்ள மாட்டான். அவன் பம்பல்பிட்டியில் ஏறினான், கேபிட்டல் எல்லாமே கொடுத்து வச்சது இல்லை. பம்பல்பிட்டியில் ஏறினான்னா கேபிட்டலில் இறங்கிடுவான், அவனுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்த ஓல்ட் மட்டக்குழிக்கு போகிற 2 பேர் தான், நானும் இன்னொருத்தனும் தான் மாட்டுவோம். இப்போ ரேஸ் இப்போ மட்டிச்சு பிடிச்சி இவன் மொதல் வந்து நின்றுட்டான். அவன் எப்படின்னா இப்படி பஸ் இருக்குன்னா இங்கே நிற்கிது எங்கள் பஸ், அவன் கொண்டு வந்து இப்படி காட்டுது. சரி இப்படி எங்கள் பஸ் இப்படி இருக்குன்னா அவன் கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டினான். எப்படி இப்போ இவரால் எடுக்க முடியாது, இவனும் எடுக்க மாட்டான். இப்போ வர்ற சனெல்லாம் இந்த பஸ்ஸுக்கு தான் ஏறும். ஏன்னா அவன் வந்து இதானே முன்னுக்கு நிற்கிது. இவன் பிறகு இப்போ ஏறினோன்னு இவன் இப்படி நிப்பாட்டினான். சரியா சரியா இவன் இதான் சான்ஸ் எடுத்துட்டு போயிட்டான். இதுல இந்த பஸ்ல ஏறினவங்களுக்கு நாங்க வந்து பாய், அவங்க மூஞ்சில ஆடல. இப்ப நீ ஏறினல இதுல இப்ப எங்களுக்கு எப்படின்னா ஒரு மன போராட்டம். ஐயோ அந்த பஸ்ல ஏறி இருக்கலாம், இதுல இருந்து இறங்கி இதுல ஏறி இருப்பான்ல. இதுல சில சனம் இந்த பஸ்ல இருந்து இறங்கி இது சரி வாயு அத இந்த யாழ்ப்பாண பூமர் அங்கிள்கள் சிஸ் இது சரி வராது அப்படின்னு இறங்கி போய் அங்க ஏறினவனுங்க இப்படி பாக்குறானுங்க, என்னடா கிளம்பிட்ட சொல்லவே இல்ல. நீங்க இதை சொல்லிக்கிட்டு இல்ல, அதான் இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 பஸ் வந்து நிக்கிற நேரம் இவனை விட அவன் போயிடுவான் முன்னுக்கு நம்பி ஒரு பஸ்ல ஏறணும்னு பார்த்தா அவன் சைடுக்கு நீ போக தாண்டா எடுத்த இல்லையா. என்னோட 75% ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்ததே இந்த பஸ்காரங்க இல்ல, அது கிளம்புறதுக்கான எல்லா இண்டிகேஷனோட இருப்பாங்க. அதோட நீங்க வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இவனை எடுப்பானான்னு நீங்க யோசிக்கிற நேரம் பொய்க்கு ஒரு ஆக்சிலேட்டரை நான் கிளம்ப அது எப்படி கியரை நியூட்ரல்ல போட்டு நான் பயப்படுறதுக்கு சும்மா உரிமை காட்டுறது. எனக்கு எவ்வளவுக்கு மெமரி இருக்குன்னா, நான் இப்போ எப்படியுமே டெய்லி போகிற பஸ்னால் உனக்கு தெரிஞ்சிடும்ல எந்த டிரைவர் எந்த பஸ் அதுன்னு. அந்த பஸ்ஸில் கியர் எப்படி இருக்குன்னா மச்சான், இப்படி விழுந்து இப்படி 2 வாட்டி ஆடிட்டு திருப்பி அந்த அதை நாங்கள் சொல்லுவோம் டாங் அப்படின்னு. இப்படி இருக்கும் வந்து. எஸ் எஸ் அது பவுன்ஸ் ஆகி அதையும் உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பேன். சரி கரெக்டாக 150க்கு அப்புறம் எப்படி எடுத்துருவான், 200 தாண்டோன்னு எடுத்துருவான். அந்த தொடையில தட்டி அரையா தாளம் போடுவாங்க. ஆஹா. ஆனா இல்ல அதுலயும் இவனுங்க என்ன செஞ்சிருவானுங்கன்னு சொன்னா இவனுக்கு தெரியும். நான் இந்த போட்டி போறாம எல்லா கேஸ் லைட்டிங் இந்த மாதிரியான ஏமாத்து வேலை சுத்து பார்த்து வேலை இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க தான் 76 அடி தெரிச்சு விடிச்சு ஓட்டி யார் நீ வாரியா வரமாட்டேன். அதாவது 76 வந்து ரன்னிங்லேயே ஏத்துவான், ரன்னிங்லேயே இருக்குவான். நீ முடிஞ்சா இறங்கிக்க முடிஞ்ச. இன்னைக்கு நான் காலையில பஸ் ஏற வரும்போது கரெக்டா கொட்டைனால ஓரியன் ஃபார்மசி கிட்ட நான் வரேன். பஸ் வருது எங்க கீழ்ஸ் கிட்ட, நான் கண்டுட்டேன் 76. அப்ப நான் ஓடுறேன், இங்கே ஓட தொடங்கி இதை விட்டா லேட் ஆயிடுமே ரெக்கார்டிங், எப்படி மழை வேற துரத்துது ரெக்கார்டிங்க்கு லேட் ஆயிடுமேனு ஓடுறேன். அவன் ஈக்குவலா இப்ப ரான்னு வரேன் நானும் இப்படி அவன் வரட்டாமே ட்ருன்னு அவன் போயிட்டான். நிப்பாட்ல ஓடல அந்த வடிவேல் ஓடிட்டான், அவன் போயிட்டான். எனக்கு டே நீ நிப்பாட்ட மாட்டே இருந்தா நான் ஓடி இருக்க மாட்டேன்லடா, ஏன்டா இப்படி பண்ற. 76 வந்து அந்த அதாவது யாருக்குமே 76 பத்தி ஸ்வீட் மெமரிஸ் இருக்கா. இத்தனைக்கும் 76 வந்து இட்ஸ் கனெக்டிங் பாப்புலர் ஜாயிண்ட், 2 முக்கியமான ஏரியா கனெக்ட் பண்ணு. ஆனா யாருமே 76 பத்தி ஸ்வீட் மெமரிலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா உசுரை பிடிச்சி வரணும். அந்த கையெல்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தா எங்க கை ரெட்டப்பாலத்துக்கிட்ட விழுந்துச்சு அப்படித்தான் அவன். நான் இதுவும் பண்ணுவேன். ஆனா இதே நீங்க 54 55 68 இதை பத்தி ருசிகரமான நீங்க வந்து நிறுத்தி நிதானமா லவ் பண்ணணும், சில விஷயங்கள் நடக்கணும் இல்ல. சில பஸ் ரூட் அப்பா இருந்துச்சு, அதுல வந்து லவ் பண்றவங்க ஏறி பின்னுக்கு உட்காந்தாங்கன்னா இப்போ அதாவது மட்டக்குழியிலேருந்து மொரட்டுவைக்கு போகுதுன்னா மொரட்டுவை போயிட்டு திரும்பி வர நேரம் அன்னையான் லவ் ஸ்டோரி. சில பஸ்ஸில் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு தேவையான விதமாக அவனே போட்டு. இது எங்கே போகிற பாப்பம்பட்டிக்கு தானே, பொள்ளாச்சிக்கு போயிட்டு பாப்பம்பட்டிக்கு எங்கே போகிற கல்கிசி மட்டக்குழி போயிட்டு கல்கிசி. நாட் ஈவன் கிடிங், நிறைய கப்பிள்ஸுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. 55 ஒரு பஸ் எடுத்து அப்படியே கல்கிசிக்கு போயிட்டு இது உங்களுக்கு ரிட்டர்ன் வருது. ஆதாரம் எங்கே இருக்கும்னா, நீங்கள் பஸ்ஸில் ஏறினோன்னா பின் சீட் இருக்குல்ல, இந்த பின் சீட்டுல நேராக வந்து உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் போர்டு எழுதி அடிச்சு வச்சிருப்பான். காதல் காவியங்கள் எல்லாம் இருக்கும், ஆட்டு விடுறது என்ன,
பேர்கள் எழுதுறது என்ன. ஆனா அதோட எங்களுக்கு நீங்க போற நேரம் எப்படின்னு தெரியாது, நாங்க போற காலங்கள்ல சாதாரணமா கோல்ட் ரோட்ல இருக்க 100, 101 இது எல்லாமே நல்ல பஸ்ஸுகள் இருக்கும். ஆனா 55க்கு மட்டும் எங்க இருந்து பஸ் தேடி பிடிப்பானோ தெரியாது. அந்த பஸ் எப்ப துண்டு துண்டா கலந்து சில நேரம் ரோடு தெரியும் ஓட்டைக்குள்ள. எப்படி இதுன்னா மத்த இப்ப ஏன் தெரியுமா எந்த தியரி என்னன்னு சொன்னா 100, 101 எக்ஸ்ட்ரீம்லி லூக்ரேட்டிவ் ரூட்ஸ் புதுசா இறக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுலயும் ஒரு ஹைரார்கி இருக்கு. 100 பெட்டர், 101 அப்செட். ஏன்னா 100 நேரா போட்டுருவான், 101 நீங்க சுத்தி போவாங்க. 101 நிப்பானு கூட ஸ்லோவா நிக்கவே மாட்டாங்க. 100 வந்து கோல்ட் ரோடின் 76 சரியா. இப்ப இந்த 55 எப்படின்னா, இப்ப ஃபார்மல்ஸ் உடுத்திக்கிட்டு இருக்கிற இதுல டக்குன்னு ஒருத்தன் வந்து அந்த உடுப்பு இல்லாத மாதிரி ஒரு அந்நிய உடுப்புல வந்தா டப்புன்னு விளங்கிடும்ல. எங்களுக்கு அப்படித்தான். பஸ் ரூட் நம்பர்லாம் பார்க்க தேவையில்ல. நாங்க தூரத்துல இருந்து வரும்போதே மாப்பிள்ள 55 வருது எப்படி கலரை வச்சு கண்டுபிடிப்போம்டா நாங்க. இல்ல இதுக்கு இந்த ரூட் எல்லாம் ஓடிட்டு தான் நான் ரூட் மாறிச்சு 138க்கு. இப்ப எந்த மெயின் இங்க வந்துட்டு இங்கிட்டு வந்து மாறினதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் 138ங்கிறது வந்து நீங்க இப்போ அந்த ரூட்ல நின்று கண்ணை மூடிட்டு வாரத்தில் ஏறினாலும் 38க்கு ஒரு லெகசி இருக்கு. நாங்க எப்படி 55ஐயும் 68ஐயும் ஸ்லாகிச்சு பேசுறோமோ அந்த மாதிரி நிறைய சிங்கள வெகுஜன ஆக்கள் ஸ்லாகிச்சு பேசுறாங்க. 38ஐயும் 54 38க்கு 2 ரூட் இருக்கு. 38 இல்ல ஒரு 38 பார் ஒன்னு கடை. ஆனா 38 வந்து இப்படிதான். இப்போ இங்க அதாவது இப்ப சொல்லுவேன் வெள்ளவத்தைக்கு வரைக்கும் போற 38, பம்பலப்பிட்டி வரைக்கும் போற 38. அது வந்து கெஸ் மாதிரி ஏறணும் இன்னைக்கு நாங்க போக போறது அப்படின்னு மேஜிக் ஸ்கூல் பஸ் மாதிரி அவர் சொல்லுவாரு. பஸ் வேணுங்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. பஸ் பத்தி எந்த கவலைப்பட தேவை. எனக்கு தெரியும். சப்போஸ் நீங்க ஏறணும் 38 பம்பலப்பிட்டிலே முடிஞ்சிட்டுனா இறங்குனீங்கன்னா இன்னும் 38 இல்ல. இப்ப பெட்டால இறங்கினோன்னா 138 எல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து பாத்து ஏற சொல்லுவாங்க. எனக்கு இது எவ்வளவு உண்மைன்னு தெரியாது. நீங்க தவறா இதான் சொல்லுங்க. எனக்கு நான் கேள்விப்பட்ட கதை ஒரிஜினல் 138 ரூட் வந்து கடவத்தையில இருந்து நுகேகோட தாண்டி போச்சின்னு சொல்லுவாங்க மாரகம் வரைக்கும் ஒரிஜினல் ரூட். அப்புறம் அதை ரெண்டா பிரேக் பண்ணி 138 பார் 1 நீங்க சொல்ற மாதிரி இருக்கலாமா இருக்கு. ஏன்னா அது 138 பார் 1 அப்படித்தானே அந்த ரூட் ஓடுது. இந்த ரூட் பெட்டா வரைக்கும் ஓடுது. நினைச்சு பாருங்க, ஒரு பஸ் ரூட் கடவத்தையில இருந்து என்ன மாரகம் வரைக்கும் ஒரு பஸ் ரூட் இருந்தா அது ரோட் ட்ரிப்ல 55 அப்படிதான்டா. இல்ல இப்போதைக்கு ஓடுற லாங் டிஸ்டன்ஸ் வந்து பாயிண்ட் பெட்ரோ டு பேதூர் இங்க ஓடுறது தானே இருக்குது. அந்த பஸ்ஸுக்கு 2 டிரைவர். என்ன பேர் பஸ்? இங்க மாத்தறையில இருந்து பாயிண்ட் பெட்ரோவுக்கு போற பஸ். அது இன்னும் ஆக்டிவா? ஆக்டிவா. கேன் வி லைக் கோ? போலாம். இல்ல போலாம். 2 டிரைவர். Why me? இப்போ நான் பாயிண்ட் பெட்ரோல எடுத்தா கிளிக் பண்ணனும். லைக் do people use that route? அது டைரக்ட் பஸ். அது இருக்கிறதுல லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் ரூட். அற்புதமான vlogging opportunity வா இது. நல்ல பெரிய ரூட் அது. 2 டிரைவர்ஸ் ஓட்டுற ரூட் ஒன்னு. இதுல ஒரு எப்படி ஒரு 4 தடவை உச்சா பிரேக் தேவையில்ல. நிப்பாட்டுவான் நிறைய இல்ல. எனக்கு ஏன் இதுல நான் பங்கு பெற்ற ஆசை இல்லைன்னா, நான் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் போய் பழக்கப்பட்டேன். I wouldn't mind taking this bus. போ. அப்ப என்ன ரூட்ல வருவான்? மலைப்பாங்கான தாண்டி வருவானா இல்லாட்டி நடுவால தான் போகுது? ஸ்ட்ரைட்டா தான். எனக்கு இது சரி வராது. நாம சாரி. ஏன்னா 55லயே லெகசி எப்படின்னா கரெக்டா 3 பேர் நான் சொன்னேன்ல 3 பேர். இந்த மாதிரியான அனாவசியமான அட்வென்ச்சருக்கெல்லாம் எனக்கு இன்னே 2 அரக்கி இருக்கானுங்க. அவனுக்கு போயிட்டானுங்க, பக்கத்துல இல்லாம போயிட்டானுங்க. இந்த 55ல 3 பேர் ஜி. நான் சொன்ன மிலாகிரியில தான் ஏறுவோம். கேபிட்டலில் இறங்குவோம் ஒருத்தன் மோதலில் இறங்குவோம், நான் மட்டக்குடி. இவன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் 3 பேரும் பேசிட்டு வருவோம். இவன் இறங்கினப்போ நாங்கள் 2 பேரும் தூங்கிடுவோம். கரெக்டாக அவன் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட முழிப்பான், நான் கந்தோட கிட்ட முழிப்பேன். பாடி கிளாக் அப்படியே சிக்கேடியன்றதும் செட் ஆயிடும். இப்போ இங்கேருந்து வாரில்ல பாயிண்ட் பெட்ரோலேருந்து நீ ஃபர்ஸ்ட் வரப்போறல, முதல் 2 மணிக்கு இறங்க உங்களுக்கு ஒரு மாதிரி உல்லாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்ற இறக்கங்கள்ல என்னங்க முதுகிழம்பு ஃபன் அப்படி. அதுவும் என்ன சீட்? இந்த சீட் இருக்கிற பஸ் அட்ஜஸ்டபிள் சீட். அப்பனா பரவாயில்ல, மஜா போயிட்டு. ஏன்னா 76ல இருக்கும்ல இப்படி எல் ஷேப் சீட். முதுக நீங்க வசதியா கடந்துக்கோங்க பாஸ். மனுஷன் கால் சாதாரணமா எவ்வளவு நீட்டான இவங்க அனுமானம் வச்சிருக்காங்க. இப்படிதான் நீங்க உட்காரணும். அதாவது 5-10க்கு மேல வளர்ந்தது ஏன் தப்பாடா இல்ல. அது சரியா எப்படின்னு சொன்னா, அந்த கோழி கடைக்கு அந்த ஒரு பெட்டியில போட்டு கோழியை கொண்டு வந்து பாய்லர் கோழி கொண்டு வருவானுங்க தெரியுமா? இப்படிதான் இப்ப எல்லாம் இப்படி இருக்கும். ஸ்கேன் பண்ணக்குள்ள குழந்தை வயிற்றுக்குள்ள. இது எனக்கு எப்ப புரிஞ்சிச்சுன்னா, நான் வந்து பிலோ ஆவரேஜ் ஆயிட்டு தானே. நான் உட்காரும் போது என் முட்டி ஒரு 55ல இடிபட்டு யோசிப்பாரு. அதுக்கப்புறம் தான் விளங்கிச்சு அவன் ஒரு சீட் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கான். ஒவ்வொரு சீட்டையும் முன்னுக்கு எடுத்து ஒரு சீட் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கான். மனசாட்சியே இல்லாதவனுக்கு எல்லாத்துலயும் 6 இன்ச் கழட்டினு சொன்னா, அதுலயும் இந்த வீல் இருக்கிற சீட்டு கிட்ட அந்த இது வந்துரும்ல, அதுல ஒருத்தன் உயரமான உட்கார்ந்து இருந்தான்னா
குந்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அவனுக்கு காலையும் உள்ள போட முடியாது, அடியில அந்த ஷீட் இருக்கும். அது பஸ் கண்டக்டர் கொழுப்பு வேற. இப்ப இவன் இப்படி இருக்கிறவன் காலை இப்படி விலக்கித்தான் இருப்பான். மல்லி காலை உள்ளவை டேய் வைக்க முடிஞ்சா வைக்க மாட்டான், அடியில ஷீட் கிட்ட எங்கடா வைக்க சுருட்டி. இல்ல அதோட இப்ப நாங்க போற காலத்துல டபுள் டேக்கர் பஸ் இருந்துச்சு. டபுள் டேக்கர் பஸ் கொஞ்சம் அதுவும் 101 102 தான் நினைக்கிறேன். 102 ஒன்று இருந்துச்சு, கோல்ட் ரோட் பஸ் 2 3 இருந்துச்சு. அப்ப ஸ்கூல் காலத்துல அந்த பஸ்ல ஏறல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். அது யூகே பஸ், கியர் வேலை தான் இருக்கும், ஆடுறதா செய்யறது தெரியாது. இப்படி ஒரு நாள் போற ஒரு பஸ்ல ஓடி போயிட்டு இல்ல அந்த ஃபுட்போர்ட்ல நிப்பாங்க. அந்த ஃபுட்போர்ட் கொஞ்சம் பெருசு அந்த டபுள் டேக்கர் பஸ்ல, இப்படி வரும் அந்த பெரிய ஸ்பேஸ்ல ஓடி போயிட்டு நடுவில் ஒரு கம்பி இருக்கும், கையை உள்ளுக்குட்டா நடு கம்பியை காணும். இவங்க எல்லாம் சைட்ல இங்க தான் பிடிச்சிக்கிட்டு நிக்கிறானுங்க. மெயின் சாமா இல்ல மெயின் நடுவில் ஒரு அந்த பஸ், அந்த டபுள் டேக்கர் பஸ் அந்த ஏறுற அந்த பிளாட்ஃபார்ம்ல ஒரு நடுவில் ஒரு போல் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கம்பி ஒன்று இருக்கும். இருக்கணும்ல, அந்த கம்பி இல்ல. எப்படி ஏறுவீங்க? அதுதான் இவனுங்க எல்லாம் நிக்கிறானுங்க, உள்ளு கையை விட்டா ஒன்னையும் காணும். அதை பார்க்கறதுக்கு உள்ள இருக்கட்டா அண்ணன் உள்ள இருக்கட்டா. ஆனா இப்ப இந்த கிரவுடு பஸ்ல ஏறுறதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கல. கிரவுட் பஸ் ஏறினது குறைஞ்சிருச்சு. நான் வந்து I've grown out of that. நான் ஒன்னே சொல்லுவேன் இல்ல, உங்ககிட்ட சொல்லுவேன் இல்ல, கிரவுட் இல்லன்னா ஏறுவோம், இல்லன்னா அந்த 1000 ரூபாய் நான் டுக்கு கொடுக்குறேன்டா. ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 55ல நசுங்கிட்டு போன காலங்கள் இருக்கு. வயசாயிடுச்சு அந்த ஆனா இப்போ இப்படி ஒன்றும் இருக்குது, அந்த அளவு தூரத்துக்கு நிறைய பஸ்ஸுகள் இப்படி கிரவுடடா போறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. பெரிய அளவுல குறைஞ்சிருச்சு தானே, பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இப்ப அந்த 5:30 மணிக்கு கிரவுடான பஸ் எப்ப என்னன்னா இல்லையே, நீங்க உங்களோட ஆபீஸ் ஹவர்ஸ் பீக் ஹவர்ஸ்ல எப்ப பஸ்ஸுகள் ஏறி போறீங்க? இல்ல நான் பஸ்ஸுகள்ல நிறைய டிராவல் பண்றதுனால நான் சொல்றேன். நீங்க எப்பயும் பண்றாங்க. இப்ப பீக் ஹவர்ஸ்ல என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. முந்தி மாதிரி ஃபுட்போர்ட்ல யாருக்குமே தொங்கிட்டு போகவே இல்லாது பஸ்ல. அதாவது பஸ்ஸுக்குள்ள ஃபுட்போர்டுக்குள்ள தான் எல்லாரும் நிற்கணும். அது ஃபுல் ஸ்ட்ரிக்ட் ரூல் ஆயிருச்சு. அப்போ கண்டக்டரும் எவனையுமே நிற்க விடுறதில்ல. முந்தி நாங்களே ஃபுட்போர்ட்ல அந்த இவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ல காலை வச்சுக்கிட்டு தொங்கிட்டு போவோம். இவ்வளோ பெரிய பாடியை வச்சு நானே போவேன் ஃபுட்பால். இப்போ அப்படி போக இல்லாது. அதனால நீங்க கிரௌட மேக்ஸிமம் உள்ளுக்கு தான் தள்ளலாமே ஒழிய வெளியில இருந்து பார்த்து பேக் பண்ணி கொண்டு போக இல்லாது அவனுக்கு நினைச்ச மாதிரி. ஆனா சில பஸ்ஸுகள் ஊபர் பைக் எல்லாம் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதனால ஆக்கள் போக ஆரம்பிச்சு. இப்போ எங்களுக்கு அந்த நேரத்தில் இப்போ நீங்க சொல்ற இப்போ நீங்க உங்களோட பஸ்ஸுக்கு 100 ரூபானா ஊபர் பைக் 200 ரூபா நீங்க கொடுத்துருவீங்க இல்லை? ஏன்னா முந்தி பஸ்க்கு இருந்து அந்த மெசிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் மெல்ல மெல்ல இல்லாம போயிட்டு இருக்கு. ஏன்னா முந்தி நீங்க வந்து 3 வீலுக்கு 4 ரூபா கொடுக்குற இடத்துக்கு நீங்க பஸ்ல 40 ரூபாய் போயிருவீங்க. இப்போ அந்த 10 மடங்கு கேப் வந்து 5 மடங்கு கேப் ஆயிடுச்சு. அதோட இப்போ பிள்ளைகள் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போகிறதுங்கிறது பெரிய அளவில் அந்த கல்ச்சர் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கிறது காரணம் என்ன சொன்னால், பேசிக்காக ஒரு வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு பைக் இல்லாட்டி ஆட்டோ இருக்குது. இப்போ ஒரு அவரேஜுக்கு பிலோ இருக்கிற குடும்பத்து பிள்ளையுமே ஆட்டோல தான் ஸ்கூலுக்கு வருது. இப்போ இருக்க பிள்ளைகளுக்கு பஸ்ல போற பழக்கம் பெருசு தெரியாது. ஸ்கூல் வேன்ல அது இருக்குது. ஆனா பிள்ளைகள் பஸ்ல ஸ்கூல் அதோட இன்னொன்று இருக்குது, மிலேனியல் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை தனியா போக விட. அதுதான் முக்கியமான அதனால ஆட்டோ இல்லாட்டி பைக்ல தான் பிள்ளைகள் வருது. ஏதாவது ஒரு விதமான பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்ல அனுப்புறாங்கன்னு சொன்னா, இப்ப சொசைட்டி கொஞ்சம் மாறிட்டு கேள்விப்படுற விஷயங்கள் தனியா அனுப்புறதுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லி பழக்கினதுல பிள்ளைகளுக்கு பஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பெரிய அளவுல இல்லை. பஸ்ஸுக்குள்ள இந்த ஜக் அடிக்கிற கதைகள் இதெல்லாம் பத்தி பிள்ளைகளுக்கு பெரிய அளவுல அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சரியான குறைவு. இப்ப பிள்ளைகளுக்கு ரெண்டு கதை இருக்கு. பஸ்ல சண்டை யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? பஸ்ல எல்லாமே நிவேதன் எல்லாமே நான் பார்த்திருக்கேன். அன்பார்ச்சுனேட்லி எனக்கு அந்த எல்லாமேக்கு வரைக்கும் போகல. பஸ்ல ஒரு சண்டை ஜி, கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும் போல. இத்தனைக்கு இது கிரௌடான பஸ் சரியா. நானும் அந்த சொன்னேன்ல மோதிரையில் இறங்குறவனும் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னுக்கு 2 முஸ்லீம் லேடிஸ் பிள்ளைங்க உட்காந்துருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் இங்கிட்டால சண்டை பிடிச்சிக்கிட்டு வாரானுங்க. பெரிய சண்டை, அடிக்கிற அளவுக்கு சண்டை. இப்போ இவன் பஸ் கண்டக்டர் என்ன செஞ்சான், தள்ளி விட்டா அந்த முஸ்லீம் லேடிஸ் மடியில விழுந்துட்டான். சாரி விழுந்துருச்சு. முஸ்லீம் அவன் அந்த இப்படி குத்துவாங்கல்ல, அப்படி இவங்க முஸ்லீம் லேடிஸ் பிள்ளைங்க 2 கலருது. குசலன் இருந்துக்கிட்டு விடு என்ன நடக்குதுன்னு பாப்போம். டேய் சண்டை நடக்குதுடா, நீ என்னடா. இவனை யாருமே தள்ளவும் இல்லை. இது ஒரு சம்பவமா. இவர் தான் இந்த கேரக்டர் தான் மோதிர பஸ் கேரக்டர். ஒரு வாட்டி 55ல் வந்து சீட் கிடச்சிருச்சு, எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இவன் வந்து நல்லா தூங்குவான். இப்போ எனக்கு வந்து இப்படி தூங்குறது தான் பழக்கம். இப்படி தூக்கம் வராது, தலை ஆசிலேட் ஆகிட்டு இருக்கோம்ல, அந்த தூக்கம் வராது. அப்போ நான் தூங்கி வந்து எழும்பிட்டேன். இப்போ பஸ் வந்து இந்த மருதானை கிட்ட ஒரு எரிச்சலான ஒரு மனநிலை வரும். வேர்க்கும் ஆனால் உடம்புல இருந்து ஒழுகாது. ஒரு மாதிரி அந்த தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி ஒற்றை அந்த அப்போ தூக்கமும் வராது. இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த மருதானையிலேருந்து இந்த ஜைரா காலேஜ்லேருந்து மருதானைக்கு வர்ற அந்த ரோடு இருக்குல்ல, அது காலியாக இருந்தோன்னே 55 இழுத்தான் ஒரு இழுவை. கரெக்டாக நடுவில் மரங்கள் இருக்கும்ல, மரம் துண்டு ஒன்று வந்து பஸ்ஸுக்குள்ள வந்து இவன் தூங்கிட்டு இருக்கான். சட்டார்னு அடி சரியா அவனுக்கு மறக்கல. இவன் இப்போ நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான். இவன்
போயிட்டான். டேய், அந்த விழுந்த அறைக்கு தூக்கம் கிளம்பி இருக்கும்டா எங்கேயோ. இவன் இப்படிப்பட்ட கேரக்டரோட தான் நாங்கள் பஸ் டிராவல். எனக்கு 55 ஒரு அற்புதமான அனுபவம் அது. இல்ல இதுக்குள்ள நீங்க இந்த பிக் போட் அடிக்கிறவனுங்களை பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு பார்த்ததில்ல. காலத்துல இந்த பிக் போட் அடிக்கிறவனுங்களோடயே தான் டிராவலிங். ஏன்னா அந்த ரெகுலரா அந்த வேலை முடிச்சு இது நான் வேலைக்கு போற தொடங்கினதுக்கு அப்புறம் அப்ப தெரியவனுங்க வந்து இந்த மாச கடைசியில, அதாவது இந்த ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டெல்லாம் பெரிய அளவில் யூஸ் இல்லாத நேரத்தில் சம்பளத்தை எப்படியும் பொக்கெட்டில் வச்சிருப்பானுங்க காலத்துல இருந்து இவனுங்க அடிக்க ஆரம்பிச்சோம். பட் என்னன்னா அவனுங்க வந்து சங்கர் மாதிரி ஒரு காலத்துக்கு அப்புறம் அப்டேட் ஆகலை, காசு வச்சிருக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி வன்மங்களை கொட்டுறதுக்கு முன்னாடி ஹெட்ஸ்அப் கொடுக்குறது. நான் வந்து ரெக்கார்டிங்க்கு முதல் டிஸ்கஷன்ல சொன்னேன்ல, நம்ம எபிசோட திருப்பி ரீவிசிட் பண்ணுவேன். அப்ப இவன் சொன்ன மாதிரி தான் சில நேரம் நானும் இவனும் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் கேமரா உங்கள ஃபிக்ஸ் ஆயிடும். சரியா? நீங்க பல வன்மங்களை கக்க ட்ரை பண்ணுவீங்க, நாங்க உங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல. வடிவேலு அப்படி நிறைய கொட்ட முடியாத வன்மங்கள் எபிசோட்ல போயிடுச்சு. அதுல மிஞ்சின ஒரு சிறப்பான வன்மம் தான் இது. கண்டினியூ. அப்ப அவனுங்க அடிக்க தொடங்கி இந்தியன் படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாள் இந்த படத்துக்கு அதே பேசிட்டு அப்ப அவனுங்க அப்டேட் ஆகுறது. அப்ப அந்த அதாவது அவன் வளர்ச்சியில இருந்து அவன் பிசினஸ் டெவலப்மெண்ட் வரைக்கும் நிறைய பார்த்துருக்கேன். அப்ப எனக்கு இந்த பிக் போட் காரங்களை தெரியும் பஸ்ல போற நேரம். அப்ப அவங்கள்ட்ட இருந்து டியூலிப் பேக்னு ஒரு பேக் இருக்கு. ஆமா, கருப்பு பேக். அந்த பேக் உள்ளுக்கு நல்ல அதே சைஸுக்கு ஒரு கார்ட்போர்டை வெட்டி வச்சிருப்பானுங்க. வச்சுட்டு என்ன செய்வான், அந்த பேக்கை ஃபுல்லா பிடிச்சி உங்களோட ஒரு சைடை பிளைண்ட் ஆக்கிடுவான். அதான் நீங்க எங்க திரும்ப இப்படி பிடிச்சிருவான். மத்தவன் இதுக்குள்ளால கையை போட்டோன்னே உங்க பர்ஸ் பெரிய கிறிஸ்டியன் மைண்ட் ஃப்ரீக் வருது. அப்ப அதை எடுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ இவனுங்க காட்ட மாட்டானுங்க. அப்ப நீங்க திரும்பி பார்க்கல, அதை எடுக்கிற நேரம் உங்களுக்கு அந்த ஒரு பக்கம் பிளைண்ட் ஆனோன்னு பர்ஸ் இழுத்து நீங்க திரும்புற நேரத்துல அதாவது 3-4 பேர் சேர்ந்து தான் செய்வானுங்க. அப்ப எப்படின்னா இவன் எடுத்து அவன் கைக்கு மாத்தி அவங்ககிட்ட இருந்து போயிடும். இதுல நல்ல நிறைய இன்சிடென்ட்ஸ் ஒருக்கா இப்படித்தான் வெள்ளத்துல வச்சு காசை இழந்திருக்காங்க. நல்ல நிறைய இன்சிடென்ட்ஸ். இல்ல எனக்கு இது ஃபன். ஏன்னா நான் சில நேரத்தில் எனக்கு பக்கத்தில் சொன்னேன், இவன் பிக் போட்காரன் கவனமா இருங்கன்னு. இப்போ சில நேரம் இப்போ சில செயின்களை டார்கெட் பண்ணானுங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் சொல்றது பார்த்தோன்னே. ஏன்னா கண்டக்டருக்கு தெரியும், சொல்ல மாட்டான். எல்லாம் பரிசமங்கிண்டனுவான். நீ பரிசமங்க. அப்போ ஒரு நாள் நான் ஒரு ஷார்ட்ஸ், இந்த காகோ ஷார்ட்ஸ் 4-5 பாக்கெட் ஷார்ட்டும் பாட்டா செருப்பும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு யாருக்கோ கொடுக்கறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் காசு என் பாக்கெட்டில் இருக்குது. சரி, இப்போ என்னையை பார்த்தா காசு வச்சிருக்க மாதிரி இருக்காது. ஏன்னா நான் போட்டிருக்க டிஷர்ட்டுக்கும் ஷார்ட்ஸுக்கும் என் பக்கத்தில் இவனுங்க பிக் போட் அடிக்க தேடிட்டு இருக்கிறானுங்க. எனக்கு சிரிப்பு, என்கிட்ட காசு இருக்கிறதா உனக்கு தெரியாது. சரியா? அப்படி சேர்த்து ஒருத்தனை அடிச்சுட்டானுங்க. அடிச்சோன்னா அவன் பிடிச்சிட்டான் கையில். பிடிச்சோன்னே மற்ற 2 பேரும் எப்படி எஸ்கேப் ஆனான்னு தெரியாமல் பிடிச்சவன் மட்டும் கையில். அவன் சொன்னான், ஒரு கையில் பிடிச்சிட்டு மறு கையை சொன்னான், நீ அந்த எடுத்த பர்ஸை துற அப்படின்னா. பர்ஸை திறந்தா சர்ப்ரைஸ், அவன் போலீஸ்காரு. கொப்புறானே. இவன் அந்த போலீஸ் சாரி கால் தி ஆம்புலன்ஸ் நாட் ஃபார் மீ எடுத்து பார்த்த இவன் போலீஸ்காரன் நாட் ஃபார் மீ 2 பேரும் எடுத்து பார்த்தது உடனே எப்படி அவன் கையில இருந்து கையை கலட்டினானோ தெரியாது. அடுத்த செகண்ட் ஓடுற பஸ்ல இருந்து பாஞ்சிட்டான். இவன் கையில பர்ஸ் இருக்குது, அவன் பாஞ்சிட்டான். இதெல்லாம் கூட பரவாயில்ல. இதுல அல்டிமேட் என்னன்னா ட்ரெயினி ஒருத்தன் ஒருக்கா கொண்டானுங்க. ட்ரெயினிங்னா பிக் பாக்கெட் ட்ரெயினிங். என்னங்க இது உங்கள் நண்பன் பிபி ராஜா. இது இவர் வந்து ஒரு ஆடியன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருடைய ஒரு ஜனநாயக கடமையா இவங்கெல்லாம் பிக் பாக்கெட் இவங்கெல்லாம் பிடிச்சிக்கங்கன்னு காட்டி கொடுத்துருக்கலாம். சரி பாப்போம், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள். சதீஷ் நடமாடும் ட்ரூ கிரைம் சீரிஸ். அப்ப இவனுக்கு பழக்கிறானுங்க. அதாவது எப்படி நாங்க இப்படித்தான் பேக பிடிக்கிறோம் பார்த்துக்கிட்டியா, இப்படி பிடிக்கிறோம். அவன் ஃபுட்போர்ட்ல இருக்கிறான். ஓ இப்படித்தான் பிடிக்கணுமா, ரைட். முதல்ல நீ வந்து எவங்கிட்ட காசு இருக்குன்னு ட்ரைனிங் நடந்தது 2 பேருக்கு மக்களே. ஒன்னு அவனுக்கு, இன்னொன்னு இவருக்கு. சில பேருக்கு தெரியாது தானே. இப்போ பஸ்ல ரெகுலரா டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவன் பிக் போட் அடிக்க வரான். நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் பஸ்ல பாக்குறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல. லவ் பண்ற ரெகுலரா போற பஸ்ல தெரியும். கப்புள்ஸ் வந்தாங்கன்னா சில நேரம் பின் சீட் மூன் சீட், ஓ இன்னைக்கு சண்டை போல இருக்குங்க 2 பேரும். நான் சாகி மரம் பண்ண தெரியா. நான் வந்து இப்போ 38 இருக்கேன். 138 ரெகுலரா போய்கிட்டு இருந்த ஒரு காலம். ஏன்னா நான் நிறைய போக மாட்டேன். எனக்கு அந்த கொட்டுவையிலேருந்து என் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒரு 4-5 ஹால்ட் தான். மற்றபடி 38 தேவையில்லை. ஒரு தடவை ஆஃபீஸ் போகாமல் வேற ஒரு இடம் போக வேண்டியிருந்துச்சு, அதே ரூட்டில் தான். அப்போ நானும் என் ஆஃபீஸில் இருக்க இன்னொரு பொடியனும் அவன் வந்து ஏறுறான். அவன் ரெகுலராக அந்த ரூட்டில் போகிறேன்.
ஸோ அவனுக்கு உங்களை மாதிரி யாரு அடிக்கிறவன் யாரு எதுக்கு வாரா எந்த கப்பல் எப்ப கை கோத்துட்டு வரும் அவன் இறங்கி போனது இவன் இன்னொத்தி கையை பிடிச்சி கொள்ளுவான் இது எல்லாமே அவனுக்கு தெரியும் சரியா. ஸோ அங்கே உட்காந்துருக்கோம் பின் சீட்ல கடைசி சீட்ல நான் வந்து டோருக்கு அடுத்த சீட்னா நடு சீட் இவன் உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க சொல்றேன் அங்கே என்ன டேவிட் சொல்லுவேன் டேவிட் தேம்பாலப்பா அப்படின்னு உட்காந்துருக்கேன். வந்தான் அழகா ராவில் தடவுனா அப்படின்னு வானவில் நண்பர் போடு தடவுறாரு அப்படின்னு போட்டான் கையை உள்ளு போட்டு எடுத்துட்டான். இப்போ எடுத்தோன்னா டக்குன்னு இவன் நான் நினைச்சே பார்க்க ட்விஸ்ட் என் ஃப்ரெண்டு டக்குன்னு கையை பிடிச்சான். பிடிச்சிட்டு சொல்றேன் நீ இப்போ சிங்களதில்லை நீ இப்போ ஒரு தொழில் பண்ணுறது தானே அந்த தொழிலை தடுக்க மாட்டேன் ஆனால் காலையில் பண்ணாத அவன் நாள் நாசமாகிரும். எனக்கு இப்போ இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அந்த விக்ரமேனா மாதிரி அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் யார் இருக்கான்னு தெரியாது. என்ன பண்ணிக்கிட்டு அப்போ அப்படி மூத்தி திங்க பேக்கரான்னு ஒன்று என்ன நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அவனுக்கு அவசர புதைங்க என்ன அப்படின்னா ஈவினிங் செய்யட்டும் அப்படின்னு. பாவி ஆனா நீங்க இந்த சொன்ன இந்த 2-3 ரூட்ல இப்ப இந்த ரூட்டுகள் பஸ் இல்லாதுங்கிறது வேற பிரச்சனை. பட் நாங்க ஸ்கூல் போற காலத்துல ஆக்சுவலா அந்த 155-102 ஏறுற நேரமே எங்களுக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருக்கும். என்ன சொன்னா அந்த செக் பாயிண்ட்ல இந்த பஸ்ஸை நிப்பாட்டுவானுங்கன்னு சொல்லி சரியா. எங்களுக்கு செக் பாயிண்ட் அம்புறதே சவோய்க்கு பக்கத்துல தான், சவோய் பாலத்துக்கு மேல. நீங்க எல்லாவது அந்த நேரம் வந்து ஒரு வயது வந்து வாலிபரா இருந்தீங்க, ஒரு கட்டிலம்பரு வாலிபரா இருந்தீங்க. நான் எல்லாம் கொஞ்சம் புசிட்டியா வசரமா இருந்தேன்னு சொல்லி கிரேட் 7ல இருந்து என்னை டார்ச்சர் பண்ணாங்க. எனக்கு நீங்க சொல்லி இல்ல நீ நான் சொல்றேன் 55 தானே 55 வந்து டாக்லாண்டுக்கும் எட்டியாவத்துக்கு நடுவில் ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச் கிட்ட தான் நிப்பாட்டுவானுங்க. மொத்த ஹராஸ்மென்ட் கேபிட்டலே அதுதான் சரியா. நான் வந்து அந்த டைம் ஓலோவில் எடுத்த டைம்னு நினைக்கிறேன். அப்போ எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா 1ஆம் நம்பர் ஐடென்டி கார்டில் இருக்குன்னா விட்டுருவாங்க, 4ஆம் நம்பர் இருந்தால் தான் பிடிப்பாங்க, 4ஆம் நம்பர் தான் யாழ்ப்பாணம் அப்படின்னு. என்னெல்லாம் பார்த்தா இவன் கண்ணை தூக்கிட்டு சுற்றி இருப்பான்னு எவனுமே நம்ப மாட்டாங்க, உருண்டையாக இருப்பேன். இருந்தாலும் பஸ்ஸுலேருந்து எல்லாம் இறங்கிடுவாங்க, சின்ன பசங்க மட்டும் பஸ்ஸில் இருப்பாங்கல்ல. அப்போ நான் என்ன செய்யறது, சீட்ல இருந்து இன்னும் கீழே இறங்கி நான் என்னை சின்ன அப்பு கப்பலாக என்னை பாவித்துக் கொள்கிறேன்ற மாதிரி குட்டியா உட்காந்து போனான். அவ்வளவு பெரிய உருவத்தை என்னதான் கீழே ஸ்லைட் பண்ணாலும் குட்டியா காட்டாது. இப்போ இப்படியே இருக்கிறது. ஓஎல் டைம்ல நானும் நிவேதனும் நல்ல ஒரு சைஸ் என்னை விட கொஞ்சம் குட்டியா இருப்பாங்க. நான் குண்டு அந்த உருவம் ஸ்லைட் ஆகுது. சரியா கிட்டத்தட்ட அந்த போக்கிரியில கிச்சன் திட்ல இருந்து கத்திரிக்காய் உருண்டு விழுந்தா அப்படிதான். கத்திரிக்காய் கூட இல்ல, நல்லா பெசஞ்சு வச்ச ரொட்டி மாவு ஒரு மாதிரி சலக் பிளக்குன்னு இருக்கும்ல, அது உருண்ட ஒரு ஷேப் இல்லாம அந்த சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா கொண்டு வரும் பீல்ஸ்பெரி அது மாதிரிதான் இருப்பேன் நான். சரியா இப்ப அவனுக்கு தெரியும் எப்படியும் என் மேல என்ன ஒருவேளை சந்தேகப்பட்டு பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு பயத்துல கீழே இறங்கி அவன் என்ன கணக்கே எடுக்க மாட்டான், போயிடுவான். சரியா எங்க அண்ணன் ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டான். இப்ப எங்க அப்பாவுக்கு கோல் இப்படி இறக்கி, ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து பார்க்கறதுக்கு எப்படின்னா கொஞ்சம் குஜானுபாகுவாக இருப்பான். மற்ற அவனுக்கு வந்து படிக்கிற நேரம் இப்படி குத்தி படிச்சுக்கிட்டு இருப்போம், அது ஒரு ஹேபிட் மாதிரி. அப்போ இந்த கையெல்லாம் காய்ச்சிருக்கும், நினச்சிட்டாங்க இவன் ஒரு பெரிய கிக் பாக்ஸர். எங்க அண்ணா ஏங்க ஐ எம் ஜஸ்ட் பாவம் அப்படின்ற மாதிரி அண்ணா ஓசிடி மற்றது எங்கள் அண்ணன் அங்கே பைக் ஓட்டுவான், நல்லா பைக்ல உளுந்து சில்லறெல்லாம் இருக்கு எங்க அண்ணனுக்கு, காலில் தழும்பு கையில தழும்பு எல்லாமே எப்படின்னா இவனை வந்து 10 பொருத்தமும் இருக்கு. இவன் வந்து இது இந்த இயக்கத்தை சேர்ந்தவன் அப்படின்றதுக்கு. எங்க அண்ணன் எங்கடா வருது சார், இந்தியா சார் என்ன விட்டுருங்க சார். எங்க அண்ணன் எங்க அப்பா கால் அடிச்சு, எங்க அப்பா எத்தனை சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க சார், இந்த சிவாஜி படத்துல கிரீன் கார்டு கிரெடிட் கார்டு இவன் யார் தெரியுமா, சிவாஜி யார் தெரியுமான்ற மாதிரி எங்க அப்பா பைலோட போறாரு. ஆனா அந்த மறிக்கிறதுல ஒரு பதட்டம் இருக்கு. உனக்கு அப்படி பயம் இல்லைல்ல? பயம் இருந்துச்சா? இல்லாம டே சிங்களா நல்லா பேசுவேன்டா, ஆனாலும் பயந்தேடா. எனக்கு எங்களுக்கு சொல்றதெல்லாம் ஹாரர் ஸ்டோரி தானே. எப்படி எல்லாம் அந்த கிராமத்து வழியே சொல்லுவாங்க, அந்த காட்டுக்குள்ள கூட புல் வரவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போனாங்க. அப்புறம் வரல ஏன்டா இல்ல. இப்ப நீங்க சொல்ற பிரச்சனை இப்ப இந்த பயம், அந்த அதாவது சவோய் பாலத்தை தாண்டற வரைக்கும் இருக்கிற பயம். அதோட இன்னொரு விஷயம் இருக்கு ஜி, ஐ திங்க் இட்ஸ் ஓகே டு கெட் பொலிட்டிக்கல் ஜி. இந்த விஷயத்துல எங்க எல்லாருக்குமே கட்டாயம் தெரியும், ஒரு ஒண்ணு விட்ட அண்ணாவோ ஃப்ரெண்டிட சித்தப்பாவோ மாமாவோ யாராச்சும் ஒருத்தர் கொண்டு போயிட்டு திரும்ப வராதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. இது எனக்கு தெரியாது, ஏன்னா நான் 2007 தான் இந்த சீனுக்குள்ளேயே வாரேன். ஐயா சோ எங்க எல்லா சதீஷுக்கு கட்டாயம் எனக்கு தெரியும் 1-2 பேர் அப்படி. என் ஃப்ரெண்டோட அண்ணாட ஃப்ரெண்ட், ஒரு சித்தப்பாட ஒரு கூட வேலை செஞ்ச மனுஷன். இப்ப ரேண்டமா காணாம போறவங்கிறது நமக்கு தெரிஞ்சு இருக்கிற விஷயம் தானே. ரேண்டமா கூட இல்ல, கொண்டு போய் காணாம போறாங்க. அப்ப அதோட நீங்க சொல்றீங்க சிங்களம் தெரியும்னு சொல்லி, எனக்கு இருந்த பிரச்சனையே அதுதான். சிங்களம் நல்லா பேச தெரிஞ்சது.
இப்போ ஏன்னா அவன் கேட்குற கேள்விக்கு நான் ஒழுங்கா பதில் சொல்றேன்னா அவன் இப்போ நான் இந்த Doubt காமெடியிலே சொன்னது தான் சதீஷாவோட ஸ்டாண்டப்ல சொல்லுவாங்க தமிழ்ல சிங்கம் நல்லா சொல்லி கொடுத்து போலதான் எங்களுக்கு சதீஷ் அப்படி சொல்லி அடிச்சு உனக்கு எப்படி இவ்வளவு சிங்களம் தெரியும் அப்ப நீயே இந்த சிங்களத்தை படிச்ச சதீஷ் இருக்கா ஒரு சீட்ல மாட்டி ஒரு ஸ்டாண்டப்ல இவர் அடிச்சு குண்டு கட்டா எழுந்து போய் கழுத்தையில இறக்க இல்ல கழுத்தையில வச்சு சிங்களம் எல்லாம் சொல்லி கொடுத்தனா அவர் இவருக்கு சதீஷ் சொல்றாரு ஆமா அவன் அங்க வச்சிருக்கா கிளாஸ் சொல்லி கொடுக்குறது சும்மா நீங்க வேற இல்ல படிச்சு அந்த சிங்களத்தை படிச்சிருக்கிறதுக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இப்ப ஏன் தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்ப அதுக்கும் பதில் சொல்ல தெரியலன்னா அவன் தாண்டி அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்சிருக்கீ இல்ல ஒண்ணு இல்ல ஏன்னு சொன்னா லெஃப்ட்ல விடு டேன்னு சொன்னா ரைட்ல விடு எப்படி சொன்னா அடிதான் நான் பிறந்த ஊர் வந்து ராகலங்கிற ஒரு ஊர் ரைட் அப்ப அதுதான் இந்த ஐடென்டி கார்டுல இருக்கு இப்ப கூடுதலாவே கொழும்புல இருக்கிற 99% அவங்க பிறந்த ஊர் வந்து சில நேரம் வேற யாரும் கொழும்புல பிறந்தவங்கிறது இப்ப இந்த ஜெனரேஷன் இருக்கு அப்ப ஜெனரேஷன்ல இல்ல அப்ப அவன் கேள்வி இனிமேல்ங்கிற முக்கு கேள்வி அடே உனக்கு பேசிக் நாலேஜ் இல்லையா ஓ ஊராது நீ இங்க என்ன செய்யற எனக்கு அப்ப தோன்றது என்ன நீயும் இங்க தான் வேலைக்கு தானே வந்திருக்க நானும் வேலைக்கு தானே வந்திருக்கிறேன் நான் இங்க நீ இந்த கேள்வி நான் எப்படி பதில் சொல்றது உனக்கு நீ இங்க என்ன செய்யறேன்னு நான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ சில கேள்விகளுக்கு பதில் சொல்லல தான் அவனோட சண்டை பிடிக்க முடியலாது அந்த பயம் வேற இருக்குது மற்றது இந்த 55 எல்லாம் ஷுவரா நிப்பாட்டி ஏற்றி இறக்குற பஸ் தான் ஷுவர் பஸ் தானே அது இப்ப 55 குண்டு வச்சா அவனும் மோடு கட்டாயம் செக் பண்ண போறான் நம்ம எல்லாம் இங்க தாண்டி இருக்கோம் இல்ல அதுதான் இல்ல இதெல்லாம் இவன் செஞ்சா வைரத்தை யாரா எடுப்பா ஐயோ அதை மறந்துட்டேன் இல்ல அந்த பஸ்ஸுகளை தான் செக் பண்றான்னு தெரியும் அப்ப அந்த பஸ்ல எவனுமே எதுவும் செய்ய போறது இல்லைங்கிறது தெரியும் இப்ப மால் வழிய மெடல் டேட் வச்சிருக்காங்க ஏண்டா குண்டு வைக்கிறவன் அதுக்குள்ள வருவானடா என்னடா பீஸ்ட் படம் இல்லனாடா இதுக்குள்ள வந்து இதை கடத்திட்டு போறதுக்கு இதுல இருக்கிறது 4 ஓடாத மெஷினும் 40 சாப்பிட வாங்க முடியாத கடை அது டிடெக்டரை வச்சு உண்மையாவே கையில ஒரு பிளானோட வரவே அதுக்குள்ள நடந்து போகணும் ஜானிட்டரா வருவான் அது ஏன் வச்சிருக்கானா அவனுங்களுக்கும் தெரியாது அதை விட குடும்பம் நீங்க சொல்றீங்க பேரை வெட்டடா வெட்டி கொள்ளுங்க ஒராயன் சிட்டியில சரி 2019 இந்த ஈஸ்டர் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் அந்த இடம் வந்து மோஸ்ட்லி இட் பிகேம் இன்ஆக்டிவ் 1-2 ஆஃபீஸ் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிச்சு மற்றபடி மோஸ்ட்லி இன்ஆக்டிவ் ஒரு 1.5-2 மாசம் கழிச்சு நான் 1 மாசம் கழிச்சு நான் வரேன் திரும்ப ஆஃபீஸுக்கு மெட்டல் டிடெக்டர் இருக்குது சரி ஓகே சேஃப்டி மெஷர்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் போய் அன்னைக்கு ஆஃப் பண்ணிடுவோம் அப்படின்னு பப்ளிக் பேங்க் மெர்கன்டைல் ஹாலிடே எல்லாம் குண்டு வைக்கிறது தெரியுமா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்ல அவன் குண்டு வச்சதே ஈஸ்டர்ல தான் இது இந்த ஐடியை செக் பண்ணி பேக்ல இருக்கிறத செக் பண்ணி இந்த சில நேரம் ஏத்து நேரம் தெரியும் அடே நீ இப்போ நீ என்னத்தை உண்மையில எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற இல்லை ஜி எனக்கு ஒரு வகையில் இப்போ எனக்கு இன் ஹைண்ட்சைட் ஐ ஃபீல் ஃபார் தெம் இப்போ நாங்கள் ஆஃபீஸில் இந்த வேலை பண்ணா அர்த்தமே இல்லை ஆனா இந்த வேலையை பண்ணணும் எங்களோட கேபிஐல இருக்குல்ல இப்ப இன்னைக்கு நீங்க 25 இமெயில் கிளையண்டே 15 பேர் தான் 2 இமெயில் அனுப்பு அதுல என்ன இருக்கு அந்த 25 இமெயில் அனுப்புற கேபிஐ இருக்குல்ல அதான் பண்ணிருக்கா அவன் இன்னைக்கு போற 55 பஸ் நாளை நிப்பாட்டணும் ஏன் நிப்பாட்டணும் நீ பாட்றா ரிப்போர்ட்ல போடணும் இல்ல அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு செக் பாயிண்ட் இருந்துச்சு தானே கோட்டையனை தாண்டி மட்டக்குழிக்கு திரும்புற பெண்டுக்கு முன்னுக்கு ஒரு செக் பாயிண்ட் எட்டியாவத்தில் ஒரு செக் பாயிண்ட் ஓ அதான் சொல்றேன் அந்த சர்ச்சோட இருக்கிற செக் பாயிண்ட் அந்த இது 2019 அட்டாக் அப்புறம் எல்லாம் என்னன்னு சொன்னா ஹீட் எங்க பக்கம் இருக்கல இல்ல இன்னொரு சிறுபான்மையினம் மேல தான் இருந்துச்சு எங்க பக்கம் ஹீட் இல்லாதனால அந்த நேரம் எங்களோட மஜாவா இருந்தாங்க என்ன பிடிக்காத அந்த எப்படின்னு சொன்னா இந்த ஹெச்ஆவது செக் பாயிண்ட்ல ஒரு நேவி செக் பாயிண்ட் இருந்துச்சு ஆர்மி செக் பாயிண்ட் நேவி செக் பாயிண்ட் அப்போ நானும் என்ன ஃப்ரெண்டோட ஒன்னா வருவோம் ஒன்னா தான் கார்ல வருவோம் இல்லாட்டி ஆஃப் ஆகி டுக்ல வருவோம் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நாங்கள் யூகே டைம் தான் ஒர்க் பண்ணோம் அப்போ ராத்திரி 9-9:30 ஆஃப் ஆகி வரக்குள்ள ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எங்களை ஸ்டாப் பண்ணுவோம் எப்படின்னா அவன் வந்து யானை மெலிவா குச்சிமா இருப்பான் எப்படி இருப்பேன் அப்போ எங்களோட நக்கல் அடிக்கிறது 10ன்னு சொல்லித்தான் யார் நம்ம எஸ்டி இல்லை இது வேற ஒருத்தர் அவரோட இன்னொரு உசந்த நண்பர் ஒருத்தர் சரி ஓகே அப்போ எங்களை நக்கல் அடிக்கிறதே 10ன்னு சொல்லித்தான் அவன் ஒன்று நான் சைவர் மாதிரி இருப்போம்னு சொல்லி நாங்கள் வந்து இறங்கி அந்த நேவி செக் பாயிண்ட்காரன் எங்களை நல்லா ஃபிட் ஆகிட்டான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் எங்களுக்கு அவன் பேர்லாம் அண்ணன் தடியா கடியா ஆவா அப்படிம்பா நான் தடியாவும் அவர் கடியாவும் வந்துட்டு எங்களை இறக்கி வச்சு ஆட்டோக்காரன் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்போம் ஒரு 15 வருஷம் பேசுவாங்க இன்னைக்கு நினைச்சு என்ன போனீங்க இவங்க லவ் ஸ்டோரியில் இப்போ அவருக்கு தெரியும் கதை கேள்வி செக் பண்ணி வெஹிக்கல் போகுது அடி போய் பேசுடா ஆட்டோக்காரன் ஆடு போகுது அதுக்கப்புறம் ஆட்டோக்காரன் எங்கள்கிட்ட ஒன்று ஒரு தீலான காலங்கள் தான் இல்லை அந்த இப்போ இந்த ஈஸ்டருக்கு பிறகு எனக்கு இருந்த ஒரே ஒரு சின்ன இந்த கேவலமான சந்தோஷம் என்னன்னு சொன்னால் இவங்களை ஒரு மாதிரி பார்ப்பானுங்க தானே ஏறணும்னு அவங்களோட அந்த அப்பியரன்ஸ் போட்டிருக்க உடுப்போட
இதை நாங்கள் பழைய கலைப்பை நீங்கள் இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாதவருங்கிறனால வேற பிரச்சனை. பட் இல்ல, எங்களுக்கு இது நம்ம இவர் இருக்காருல்ல, ஷோயப் இருக்கார்ல, அவர் வந்து என்ன ஒரு ஷோ கூட்டு போனாரு. அவரு அவங்களோட யாரு முஸ்லீம் இனத்தவர்கள் எல்லாம் ஒன்னா இருந்து ஒரு ஷோ செஞ்சாங்க. அப்ப அந்த ஷோ வந்து எப்படி சொன்னா அந்த டாக் ஷோ மாதிரி அவங்களுக்குள்ள இந்த என்னது பேசிக்கொள்றது, கேம்ஸ், போர்ட் கேம்ஸ், ஃபேமிலி கெட் டுகெதர்ஸ், அப்படி ஒரு 60-70 பேர் செஞ்ச ஷோ ஒன்று. அப்ப அந்த ஷோக்கு கெஸ்ட் பெர்ஃபார்மரா என்னைய கூட்டு போனாரு. இது அந்த ஹீட் நடந்த ஒரு 6 monthsக்குள்ள. அப்ப அந்த ஷோல இதை பத்தி தான் பேசினேன். இதே தான் நாங்க தின்ன 10 வருஷம் அவங்க விழுந்து ஆவா தம்பி ஆவா சாரி கஷ்டம் இல்லை, ஏன்னா வீட்டுல இருந்து எப்படியுமே விபூதி வைக்காம ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனா அந்த விபூதியை வச்சுட்டு பஸ்ல தவறி போய் ஏறிட்டோம்னு சொன்னா எதுக்குமா விபூதி? பாதுகாப்புக்கு வச்சா தாண்டி பிடிக்கிறாங்க, வச்சா தான் பிடிக்கிறானுங்க. மற்றது அந்த காலத்துல இருந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பஸ்ஸுக்குள்ள தமிழ்ல பேசுற பழக்கம் ரொம்ப குறைவு. ஏன்னா அது அந்த அந்த நேரத்துல பேசுற டக்குன்னு எல்லாம் பஸ்ஸுன்னு இல்லை ஜி. நீ யோசிச்சு பாருங்க, உங்களோட இமீடியட் இன்ஸ்டிங்க்ட் நீங்க ஸ்ரீலங்கால எங்க இருந்தாலும் பப்ளிக் பிளேஸ்ல தமிழ் வராது. இல்ல அது பேச ஆரம்பிக்கிறது முன்னுக்கு கொஞ்சம் ஒரு இது ஒன்று வரும். எனக்கு அதுதான் நினைச்சேன்னு சொன்னா, எனக்கு வந்து நான் வந்து வெள்ளவத்த பமலபிடிய சைட்ல ஆக்களோட பழக தொடங்கினது ஆஃப்டர் ஐ டர்ன் 23-24 அந்த டைம்ல தான். அது வரைக்கும் எனக்கு அந்த பக்கம் நண்பர்களோ தொடர்புகளோ கிடையாது. அங்க போனதுக்கு அப்புறம் இன்ஸ்டிங்சுவலா எந்த கடைக்கு போனாலும் தானா சிங்களம் தான் பேசுறேன். ஆனா எல்லா கடையிலும் தமிழாக்கள். அப்ப எனக்கு அப்ப இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கா இங்க அப்படின்னு. இது கொலம்பஸ் வந்து நேட்டிவ் இந்தியன்ஸை பார்த்தோம்னா இல்ல அது சரியா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இல்ல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வேலை செய்யற காலத்துல கூட இப்ப நீங்க விபூதி வச்சுட்டு போயிட்டு ஒரு பேக் வச்சிருந்து எவன்ட்டே கொடுக்க பாப்பா அந்த பேக் எவனாவது வாங்குறான்னு இல்ல அந்த சீன் இப்ப கிடையாது. இல்ல அப்ப பஸ்ல ஒரு நீ சொல்ற நீ ஒரு பேக்கோட ஏறினா பஸ் எல்லா பஸ்ல எந்த பஸ்ல நீ ஏறினாலும் உனக்கே அந்த பழக்கம் இருக்கும். எல்லா பஸ்லயும் யாராச்சும் 3 பேர் இருப்பாங்க, பேக்கோட ஏறுற ஒருத்தன் அந்த பேக்கோட எங்கன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆமா they are not appointed. அது ஆட்களுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்துருச்சு. எனக்கே அந்த பழக்கம் வரும். சம்பந்தம் இல்லாம ஒரு பவுச்சோட அந்த ஒரு ஸ்லைடிங் பேக் இருக்கு ஒரு சைடுல ஒரு முக்கோணம் மாதிரி, ஐ டோன்ட் வாட் யூ கால் தட், சரி ஒன் சைடு பேக், அத போட்டுக்கிட்டு ஒருத்தன் ஏறறன்னு வெச்சுக்கோல, அது ஃப்ளட்டா புக் ஷேப்ல தான் யோசிக்க மாட்டேன். அது கொஞ்சம் பல்ஜ்டா இருந்துச்சு. அவன் எதுக்குமே இப்படி நிக்கிறான் அப்படி சில அந்த மாதிரி ஆக சில சீட் இருந்து உட்கார மாட்டான். ஏன் உட்கார மாட்டேங்கிறான் இல்ல அவன் இறங்குற வரைக்கும் பக்கு அடுத்த ஹோல்ல இறங்குறதுக்காக நிக்கிறான். இல்ல இது நான் ஸ்கூல் போன காலம். இல்ல இது நாங்க ஸ்கூல் போன காலத்துல எங்களுக்கு ஓரளவு அந்த பழக்கம் இருந்தனால சரி நோட்டீஸ் எல்லாம் அடிச்சாங்க, டிவில அட் போட்டாங்க, நீங்க வந்து பேக்களோட ஏறறவங்கள கவனமா பாருங்க, பேக்ல வச்சிட்டு இறங்காதீங்க, அன்அட்டெண்டட் பேக்ஸ் இருந்தா உடனே தள்ளி வந்துருங்க, போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படி சொன்னா. ஓ இதெல்லாம் நடந்துச்சா? நான் அவ்வளவுக்கு மலமட்டியா இருந்தேன் 2007ல. இல்ல இது பெரிய அளவுல இருந்துச்சு. அது ஒரு பயங்கரமான காலம் மச்சான். பிகாஸ் பிட்டக்கு they were successfully carrying out attacks. So இப்போ அள்ளு விட்டீங்க, எல்லாரும் பயந்துட்டாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் இந்தியாவில் அது வரைக்கும் பூத்து குலுங்கும் செந்தாமரைகள் செக்கச்சவிலன ரோசாக்கள் இருந்தவனா வந்து இறங்கினோடனே வீடை கூடு எங்கள் நாடுன்ற மாதிரி டே நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன் என்ன கொண்டு வந்து. ஏன்னா 2007 to 2005 to 7 வந்து அங்கே தான் ஜெஃப்னால தானா. அப்போ எனக்கு இந்த அது வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் கேமில் சூப்பர் பீரியட்ல எப்படின்னா அது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த கதை. இந்தியாவில் நான் இங்கே என்னைக்கு எக்ஸிபிஸா வாங்கினோமோ அன்னைக்கு ஒரு அசோசியேஷன் நடந்துச்சு. அதுதான் எல்லாத்துக்குமான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு இல்லை, அதுக்கு பிறகு செகண்ட் ஆஃப் பேசிக்கலி இந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த தான் இனிஷியேஷன் பாயிண்ட். எங்களுக்கு அன்றைக்கி தான் எக்ஸிபிஸா இந்தியாவில் கிடைக்குது. வந்து இறங்கினோம் 2005 இறங்கினோம். 2006 வந்து ஸ்கூல் சேர்ந்தேன். 2006 மார்ச்சில் ஸ்கூல் வாசலில் குண்டு வெடிக்குதுன்னு ஆமிக்கான ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டான். சரியா? எல்லாரும் சொல்கிறாங்க மேசை கீழே போங்க, மேசை கீழே போங்கன்னு. ஏன் உருவத்தை வச்சுக்கிட்டு நான் எங்கள் மேசை கீழே போகிறது? மேசையோட நிற்கிறேன் நான், பாதி உடம்பு கலகலப்பில் அவன் மாட்டிக்கிட்ட மாதிரி தான், பாதி உடம்பு வெளியும் பாதி உடம்பு உள்ளேயும் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கீழே போடனா எல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு இப்போ என்னென்னா, எனக்கு இது புதுசாக இருக்குது. எனக்கு ப்ரெமிஸ் ஒன்றும் தெரியாது இல்லை, ஏன் இந்த பிரச்சனை இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் திகில் மட்டும் 6 மணிக்கு மேலே கர்ஃப்யூ, கரண்ட் இருக்காது. இந்த அந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் எல்லாம் அப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த சைக்கிள் நினைச்சு பாருங்க, போலீஸ் வந்து ஒரு தமிழ் போயிட்டு இவர் உட்காந்து சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இல்லை, சைக்கிள் இது இருக்குல்ல, அது என்ன சொல்றாங்க, இல்லை டைனமைட் இல்லை, அந்த அந்த அது அந்த கம்பி மாதிரி வரும்ல, அது பேர் மறந்துடுச்சுடா. சைக்கிள் டயர் இருக்கு, டைனமோவா? இல்ல ஜி, சைக்கிள் டயர்ல ஒரு ஸ்பைக் இருக்குல்ல, ஸ்போக் கம்பியை வளைச்சு கீழே கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு அதுல திரி வச்சு விளக்கு பத்து வச்சிருப்போம்.
அது வந்து இட் யூசஸ் தி ஆப்டிமைஸ்ட் லெவல் ஆஃப் ஆயில். ஏன்னா எண்ணெய் இருக்காது, சாப்பாடு இருக்காது, அந்த டைம் சிக்கன் குனியாலாம் வரும் சரியா. நான் இலங்கைக்கு வந்தப்புறம் தான், இந்த பிடாரி வீட்டுக்கு வந்தப்புறம் தான் எல்லாம் நாசமா போச்சுன்ற மாதிரி சிக்கன் குனியா வருது, பிரச்சனை திருப்பி தொடங்குது, கரண்ட் கட்டு, ஏனாயின் பாதை மூடுறாங்க, இந்த எந்திரன் பட இன்டர்வல் மாதிரி தான் ஆல் காம்ப்ளிகேஷன் அந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி எல்லா குழந்தையும் நடந்துகிட்டு இருக்கு. வந்தப்புறம் திருப்பி 2007 திருப்பி சுத்தி நார்மல் டெலிவரி நாட் பாசிபிள். இதெல்லாம் தாண்டி 2007 கொழும்புக்கு வந்தா இவங்க இங்க இருக்கிறவங்க, இந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எனக்கு பட்ட பேரு அவருடைய பேரன். டே அவரே எனக்கு யாருன்னு தெரியாதுடா, அவரை கொண்டு வந்து என்கிட்ட அசோசியேட் பண்றீங்களே, போங்கடா அந்த பக்கிட்டுன்னு. ஆனா எனக்கு இந்த பேக் பிரச்சனை இதெல்லாம் எனக்கு கான்டெக்ட் தெரியாதனாலே அந்த டைம் நான் ஒரு மலமட்டியா சின்ன ஆன்றபடியா எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு அதிகபட்ச பயம் மறிச்சா இவங்க வந்து செக் பண்ணா கேட்பாங்க அதுன்ற, ஏன்னா எங்க அண்ணன் பட்ட கஷ்டத்தினால எனக்கு தெரியும். அப்போ இவ்வளோதான், மறிச்சா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த பேக்கெல்லாம் பார்த்துக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லை சீரியஸா அந்த நேரம் எனக்கு கான்டெக்ட் பஸ் டிராவல் ஒரு பயங்கரமான விஷயம். இல்லை இப்போ இந்த நிவேதன் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்னன்னு சொன்னால், எங்கள் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி வெறும் ஜஃப்னா எக்ஸ்போஷரோட இருக்கிறவனுங்க வந்து திடீர்னு ஒரு கட்டத்தில் பல்காக ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாங்க. ஸ்கூலுக்கு வராமல் வேற எங்கே வர போகிறானுங்க. அப்போ இவனுங்களை வெள்ளவத்திலேருந்து கூட்டு போகிறது எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களுக்கு அந்த மாதிரி இந்த சடன் இன்ஃப்ளக்ஸ் வரது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். இல்லை, உங்களுக்கு கிளாஸுக்கே 2 பேர் தான் இருப்பாங்க, நாங்கள் அவங்களோட ஆக்சன் நக்கடிச்சிருப்போம். உங்களுக்கு துரிதுன்னு வருவானுங்க இல்லை. நாங்கள் ஒரு நேரத்தில் 45 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கிறோம். ஒரு சேர்ல 2 பேர் உட்காந்து அரை டிக்கி தான் ஒரு ஆளுக்கு உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும். அப்ப கிளாஸ் அப்படிதானே, அப்ப இவனுங்களை என்ன செய்யறேன்னு சொன்னா, அந்த கிளாஸுக்கு வெளியில போன இப்ப எங்களோட தானே வருவானுங்க. இப்ப இங்க இருக்கிறவங்க இவனு பஸ்ஸுக்கு ஏற்றி போனா இவனுங்களுக்கு அந்த கல்ச்சர் முத தெரியாதே. மச்சான் இப்ப நாங்கள் வாய துறக்காத மச்ச, ஐயோ மச்சானும் இல்ல மாமனும் இல்ல, நீ வாய மூடுறமா மாட்ட போறோம். எனக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்கல. ஏன்னா நான் ஒரு ப்ராப்பர் மிஸ்ஃபிட். பேருக்கு தான் இங்கேயும் செட் ஆகாது, அங்கேயும் செட் ஆகாது, என்ன போறப்போ தெரியாது. ஏன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கேன்றாங்க, பேச்ச கேட்டா இந்தியன் தமிழா இருக்கு, சரி மலையக தமிழா இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இவன் யாருன்னே தெரியல. ஆனா உண்மையில நிவேதன் அந்த நேரத்துல சரியா வந்து கொழும்புல மாட்டிருந்தா அன்னி மாறி மாமிகாரன் தூக்கி இருப்பான். சொன்னா ஒரு கதைக்கு ஒரு கதை ஜாயிண்ட் இல்ல. எனக்கு இப்ப கிட்டத்துல யோசிப்பாங்க, சொல்லி ஒருத்தன் வாரான் தமிழுங்கிறான், ஜஃப்னால இருந்து வந்தேங்கிறான், ஆனா இந்தியன் செட்ல பேசுறான், கொழும்பு ஒண்ணுமே தெரியாதுங்கிறான். ஃபுல் அப்செட்டா இருக்கிறானே இப்ப கிட்ட. ஏன்னா இப்ப சில விஷயங்கள் தீவா எங்களுக்கு அந்த பழைய விஷயத்தோட கம்பைன் பண்ணி பார்க்கணும். நான் யோசிக்கிறேன், அடே அப்ப நடந்திருந்தா அப்படின்னு. ஏன்னா இப்ப கிட்டத்துல அந்த காலுக்கு ஒரு ஷோக்கு போயிட்டு என்னாச்சுன்னு சொன்னா, நான் ஹசாட ஒரு ஃப்ரெண்ட் செட்டை தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். நானும் டானியாவும் சம்மந்தம் இல்லாத 2 பேர் அந்த இடத்துக்கு, 2 பேரும் குடிக்காத 2 பேரும் வேறு. அப்போ இந்த செட் குடிச்சிக்கிட்டு இருந்துட்டு என்ன பிளான் பண்ணுதுன்னு சொன்னால், அதில் அசாட்டு ஃப்ரெண்டு விட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜெர்மன்காரி, அவளும் இவனோட இருக்கிறா. இப்போ இவங்க சொல்கிறாங்க இங்கே குடித்தது போதும், நம்ம போவோம் வீட்டுக்கு குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ இருந்தது ஒரு 6-7 பேர், எல்லாருக்கும் ஒன்றா போக இயலாது. ஒரு கார் இருந்துச்சு, அந்த காரில் 4 பேர் போகலாம், இன்னும் 3 பேர் ஆட்டோவில் போகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ அந்த கதைச்சிக்கிட்டு இருக்கிற இதில் ஜெர்மன்காரி பிக்மி ஒன்று போட்டுட்டான். பிக்மி வருது, ஹூஸ் கம்மிங் வித் மீ அப்படின்னா. அப்போ இப்போ போகிறதுக்கு அவளோட ஒருத்தரும் இல்லை, எல்லாரும் மூஞ்ச பார்க்குறாங்க. வை டோன்ட் யூ கம் வித் மீன்னு சொல்லி தானியாவை கூப்பிட்றா. இப்போ தானியா ஏன் மூஞ்ச பார்க்குது, இப்போ அவளை யாருன்னே தானியாவுக்கு தெரியாது, எனக்கும் அவளை யாருன்னு தெரியாது. அப்போ நீயும் வாரியா என்னையோட அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாவ லுக் ஒன்று கொடுத்து சரின்னு சொல்லி அவளுக்காக போய் அந்த ஆட்டோவில் ஏறுறேன். தானியாக்கு பயமா? தானியா என்ன ராத்திரி 12 மணி, இப்ப யாருன்னு தெரியாத ஒரு விளையாடு போகுது. ராத்திரி 13-14 மணியா இருந்தா கூட நீ தைரியமா அனுப்பலாம், யாரும் அவளை ஒன்றும் சரியா. ஆட்டோல ஏறியாச்சு நாங்க 3 பேரும். இப்ப அவனுங்க வீட்டுக்கு போறோம். இப்ப பிக்மில போட்டிருக்க, அவளுக்கு தான் வீடு தெரியும். போற வழியில ஆட்டோவை நிப்பாட்டிட்டான். ஏன்னா ஆட்டோ டிரைவர்கிட்ட புக்கை செக் பண்றான். அப்ப இப்போ நல்ல நேரத்துக்கு போலீஸ்காரன் வந்து எங்கள்கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கல. கேட்டா கதைச்சு ஒரு சிச்சுவேஷன், ஜெர்மன்காரி ஒரு சிங்கள புள்ள சதீஷ் இல்ல பேஸ் இல்ல, அது கூட பரவாயில்ல. எங்க போற தெரியாது, இவ யாரு தெரியாது, இவ யார் பேர் தெரியாது, எங்க போறன்னு தெரியாது, இவ யாருன்னு தெரியாது. இது எவனா நம்புவான அந்த கதை? எங்க இருந்து வாங்கி கொழும்புல எதுக்கு வந்து காமெடி ஷோ வந்த போற யாரோடன்னு தெரியாது, வீடுன்னு தெரியாது. இதை நீ நம்ப சொல்ற 3 பேரும் மன்சூர் அலிகாண்ட அசிஸ்டன்ட் 3 பேர் இருப்பாங்க, ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அப்படிதான் கொடுத்துருப்பாங்க ரியாக்ஷன். ஆனால் இல்லை ஜி, அப்படி எனக்கு
நான் யோசிக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டைம் நான் உண்மையிலே இருந்திருந்தேன்னா நல்லா ஷுவரா இப்ப காணாம போயிருப்பேன். சில விஷயங்கள் எங்களுக்கு இப்பதான் யோசிக்கல விளக்குது எவ்வளவு க்ளோஸா போய் தப்பி இருக்கோம்னு சொல்லி. இது என் அக்கா நடந்த கதை. அக்கா வந்து அந்த நேரம் இருந்தா ஒரு ஆடிட் ஃபர்ம்ல, ஒரு பெரிய ஆடிட் ஃபர்ம்ல வந்து அப்ப அவங்க ட்ரெயினி, ரொம்ப யங் அவங்க அந்த டைம்ல, அப்போ ஒரு ட்ரெயினி. இது இந்த பீக்ல சரியா உங்களோட இந்த மானுஷக்க மேயுமா பீக்ல நடந்துகிட்டு இருக்கு விஷயம். அப்ப அந்த நேரம் வந்து சத்தம் ஸ்ட்ரீட்டுக்குள்ள நீங்க போகணுமா இருந்தா அந்த ஃபுல் லாக். இப்ப இந்த ஹெச் பக்கமெல்லாம் போவே இல்ல அந்த காலத்துல. நீங்க போறீங்க அதெல்லாம் மக்கள் அக்கா ஹை செக்யூரிட்டி ஜோன். அந்த பலாத்தையில நீங்க 5 நிமிஷம் சும்மா நின்னா கூட கேஷுவலா தான் என்னது தெரியும் பார்த்தா ஐடியா கேம் பொண்டாக்கு என்ன அங்கிள் சரியா. அது அந்த டெம்பிள் ட்ரீஸ் பக்கம்ல நிக்க சிஐடி எல்லாம் வந்து இந்த மிஸ்கின் படத்துல ஜிவிஎம் படத்துல வர மாதிரி டிப் டாப்பா இருக்க மாட்டானுங்க. பாட்டா செருப்பை போட்டுக்கிட்டு இப்போ வந்து வந்து அக்கா வந்து போயிருக்கா. அவளுக்கு போயிட்டு என்னன்னு சொன்னா உள்ள போயிட்டு அவட ஆடிட் ஃபார்முக்கு போய் செட்டில் ஆகிட்டு ஹேண்ட் பேக் அதெல்லாம் வச்சுட்டு திரும்ப வெளியே வந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அந்த பக்கம் க்ரீன் கேபின் இருக்கு, பாகோட டீ ரூம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸ் போகும்போது அவன் கிளிக் ஆகிருக்கு. ஐடி கார்டை ஆஃபீஸில் வச்சுட்டு வந்துட்டான். ஆஃபீஸ் ஐடி கையில் இல்லை, நேஷனல் ஐடி கையில் இல்லை. சரி ஒன்று இப்போ நிற்கிறா. இப்போ ஆர்மி செக் போஸ்ட்டில் பிடிச்சி வச்சு இவளை சொல்லி வச்சிருக்காங்க. சொல்லுங்க ப்ரூஃப் ஒன்றும் ஆள்கிட்ட இல்லை. செக் போஸ்ட்டில் அங்கே கூடார மாதிரி இருக்குமா, அதுக்குள்ளே உட்கார வச்சுட்டான். அப்போ அக்கா கூட வந்து ஒரு சிங்கள பொடியாக இருந்திருக்கான், ஆஃபீஸ் பொடியை. அவங்ககிட்ட சொல்லியிருக்கான் டக்குன்னு போய் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு இந்த ஐட்டங்கள் எடுத்து வந்து என்னை கூட்டிட்டு போங்கடா அப்படின்னு. அவன் இந்த மாதிரி எங்களை தான் விளங்கும் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனோட சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு புரியாமல் போகும் அப்படின்னு சொல்லி. அவன் இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இவங்க பார்த்துட்டு விடுவாங்க அப்படின்னு கஷ்டம் போயிருக்கேன். போயிட்டு ஆஃபீஸில் சொல்லி இல்லை. அக்கா வரலேன்னு 2 மணி நேரம் கழிச்சு மேனேஜர் வந்து கால் அடிச்சு அங்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்கையில் எதேச்சியா அந்த பக்கம் வந்த இன்னொரு கொலீக் கண்டிருக்கா கூடாரத்துக்குள்ளே உட்காந்துருக்க. நீயே அதுக்குள்ளே இருக்க அப்படின்னு பிடிச்சிட்டாங்கடி அப்படின்னு. அப்போ அவள் போய் அவசரமாக மேனேஜர் கூப்பிட்டு வந்து மேனேஜர் வந்திருக்கான், நீங்கள் சொல்லி எல்லாம் விட முடியாது ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு. மேனேஜர் போயிட்டு அக்காட ஐடி கார்டு நம்பர், அக்காட ஃபுல் நேம், அக்காட ஃபோட்டோ எல்லாம் வச்சு ஒரு லெட்டர் எழுதி அதை பிரிண்ட் பண்ணி அந்த நேரம் இமேஜின் ஒரு கார்பரேட் ஆஃபீஸில் ஒரு ஆள்கிட்ட ஃபோட்டோ ஐடி எல்லாம் எடுத்து ஒட்டி லெட்டர் பிரிண்ட் பண்ணுறதுன்னா இட்ஸ் பெரிய ப்ரொசீஜர் இல்லை. அவசரமாக அதை பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் முன் அந்த 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 2ஆவதா வந்த அக்கா இவங்களை எதேச்சியா பார்க்காம டிலே ஆகி இருந்தாலும் அக்கா என்னைய வந்து கூட்டிட்டு போடிட்டு குமுறி அழுதுக்கலனாலோ அப்புறம் எனக்கு தொட்ட தெரியாது. எங்க அட்ரஸ் இல்ல அந்த மாதிரி நாங்க தான் காமெடி ஸ்டோர்ல பேசுவாங்க. 2 படம் கூடாத்துல இருந்தல்ல அப்படின்னு சிரி பண்ணாங்க. இல்ல ஆனா அந்த 99 ஃபுல்லா போயிட்டு திரும்பி தப்பிச்ச எத்தனையோ பேருடைய கேஸுகள் நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம ஃபன்னா பேசுறோம் ஜி. ஆனா அதெல்லாம் பயங்கர இல்ல. இப்ப நான் இப்ப என்னோட அந்த நான் கழுத்துறையில இருந்த கேஸும் இன்கேஸ் அந்த போலீஸ்காரங்க வீட்டுக்கு சொல்லியிருக்கலன்னு சொன்னா ஒரு டியூ டிலிஜென்ஸ் உங்களோட வீட்டுக்கு சொல்லணும்னு எனக்கு தோண அவசியம் இல்லை. நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம் பிடிஏலன்னு சொன்னா நீங்க முடிஞ்சு என் கதை இன்னைக்கு நான் எங்க இருந்திருப்பேனான்னு கூட தெரியாது. ஆனா இதுல ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன தெரியுமா, நான் இப்ப எங்க போறதுனாலும் அப்பா கேட்பாரு ஐடென்டி கார்டு எடுத்துட்டியான்னு. தேவையே இல்ல அது. அதுல இருந்து வந்த சில பழக்கம் இருக்கு. நான் இன்னைக்கும் நான் வீட்டை விட்டு வெளியில வந்தா நான் எங்க போறேன் எத்தனை மணிக்கு திரும்ப வருவேங்கிற வரைக்கும் வீட்டுக்கு தெரியும். ஏன்னா அது அந்த பழக்கத்தினால வந்த ஒரு விஷயம். ஏன்னா அப்ப போன் இல்ல, எங்க போற 5 மணிக்கு. எனக்கு இது இப்ப வரைக்குமே பெரிய ஒரு எப்படி சர்வைவ் பண்ணணும்ன்றது தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஒரு போன் இல்லாம நாங்க வெளியே போயிட்டு வர்றது இப்ப எனக்கு நினைச்சா ஆங்ஸைட்டியா இருக்கு. டக்குன்னு வீட்டுல எடுத்து சொல்லணும்னா இப்ப பயம் இல்ல மச்சான். நினைச்சு பாரு ஃபோன் இப்ப நீங்க இவ்வளவு சொல்றேன். இப்ப வந்து நமக்கு பயமா இருக்கு. பயம் இருக்கிற வேண்டிய இடத்துல நம்மகிட்ட போனே இல்ல. எப்படி இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 8 ல இருந்து 10 ஹவர் உங்களோட வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு முக்கிய மூலையில இருப்போம். உங்களோட வேற அபவுட்ஸோ உங்களோட அப்டேட்ஸோ தெரியாது. ஏன்னா இப்ப எங்க அப்பா வெளியே போகும்போது போன் கொண்டு போலன்னா எனக்கு கோவம் வரும். ஃபோனை கொண்டு போயிருக்கலாம் தானே. எங்கள் அப்பா பாக்கெட்டில் எப்போவுமே வீட்டு அட்ரஸ் எழுதி வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லிட்டு தான் அனுப்புவேன். ஃபோன் அடித்து மனுஷன் எடுக்கலைன்னா நான் என்னோட ஒவ்வொரு திங்கிங் பீக்குக்கு போயிடும். அப்பா அது கேட்காதுக்கா. அது சில நேரம் வெளியே எங்கே இருக்கிற நேரம் ஃபோன் அடித்தா கேட்காது. பழைய அந்த குட்டி ஃபோன் தானே. வந்த அப்புறம் திட்டி விடும், உனக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க தெரியாது. கேட்கலடா நான் என்ன செய்யறது, எனக்கு இங்கே பதறது இல்லை. இப்போ யோசிச்சுப்போ ஓ இதுக்கு தான் பதறுதா நமக்கு. நீங்கள் சொல்கிற அந்த ஸ்கூல் கதை சொன்னீங்க தானே, இந்த ஜென்சி பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து இருக்கிறாங்கன்னு சொல்லி. மீன்வைல் ஆனால் அந்த நேரத்தில் பேரண்ட்ஸுக்கு பிள்ளைக்கு அனுப்புறதுக்கு கையில் ஃபோன் கூட இல்லை. இப்போ எல்லா பிள்ளைகளும் ஃபோன் எடுத்துக்கிட்டு தான் போகுது. ஆனால் அதான் மறுபடியும் விஷயம் என்ன சொன்னால் யூ அடாப்ட் டு யுவர் சர்கம்ஸ்டன்சஸ்.
இப்போ அந்த தாத்தா பாட்டிமா சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் அந்த நேரம் காடு மலைகளை கடந்து எப்படிமா அந்த நேரம் சுச்சுவேஷன் அதுதான். இப்போ நாளைக்கே ஒரு பெரிய பூகம்பம் வந்து கொழும்புல இருக்க அவ்வளவு ரோடும் உடஞ்சி போச்சுன்னு சொன்னா நாங்களும் அப்படிதான் போயிட்டு வருவோம். சிச்சுவேஷனை பொறுத்து யூ அடாப்ட். இப்போ இந்த பஸ் மேட்டருக்கே வரேன் வில் கண்டினியூ இந்த பஸ்ஸோட முடிச்சு விடுவோம். நம்ம பேசுகிற டாபிக் அப்புறம் வச்சுக்குவோம். பஸ்லேயே முடிஞ்சு போச்சு, டைம் சரின்னு நினைக்கிறேன் மாற்றோம். ஸோ எங்களோட சார் ஒருத்தர் இருக்காரு. இப்போ நாங்கள் வந்து கொழும்புல இருக்க ஒரு முன்னணி தொலைக்காட்சி அலைவரிசை நடத்துகிற ஒரு விவாத போட்டிக்கு நாங்கள் போனோம். ஓகே, போட்டி அதில் அரை இறுதிக்கு நாங்கள் போயிட்டோம். போயிட்டு இப்போ அங்கே நாங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகக்குள்ள அதுக்கு பொறுப்பாக ஒரு சார் அனுப்புவாங்க இல்லையா, மாஸ்டர் இன்சார்ஜ். விருப்பமே இல்லாமல் கருவி வருவாங்க. யாரும் அவங்களெல்லாம் கோக்கரிக்கல ட்வீட்லாம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி கருவி வந்து சைட் ட்ராக் போகிறேன் தான். ஏன் அந்த டீச்சருக்கு கடுப்பாக இருக்கு? அந்த டீச்சருக்கு அது ஒரு டே ஆஃப் மாதிரி தானே. என்ன டே? அடே ஸ்கூலுக்குள்ள இருக்க வரைக்கும் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சில்ட்ரன். இப்போ இந்த வெளியே கூட்டு வர 15 குரங்கு நீ தானே பொறுப்பு. ஓகே ஓகே ஓகே. இவங்க பஸ்ல இருந்து பாஞ்சானுன்னா மேல இப்போ டிபேட் டீம்ல இருக்க நாங்கள் ஒரு 5 பேர், எங்களை தவிர்த்து ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொடியும் 10ஆம் 11ஆம் வகுப்பு பொடியும் மாதிரி ஒரு 5 பேர். இந்த 10 பேர் பிரச்சனை கிடையாது. இன்னொரு 15 பேர் கிரேட் 6, 7 டீச்சர் 10 பேர் இருக்கானுங்க. இப்போ ஒரு புசுர கையில பிடிச்சாரு மனுஷனுக்கு சிங்களம் ஒரு வார்த்தை தெரியாது. இந்த 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 அலுவலகம் இருக்கு ஒரு டீப் கோர் ஏரியால தான். டீப் கோர் ஏரியா சூப்பர். சரியா இவர் எந்த அளவுக்கு சிங்களம் தெரியாதுன்னா இவர் கேன்டீனுக்கு போயிட்டு இடியாப்பம் இன்னவாது அப்படின்னு கேட்பாரு. பரவாயில்ல, என்னோட மோசமா ஒருத்தர் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன். இப்போ இவர் வந்து எங்களோட பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்காரு. கண்டக்டர் வாரான். இவங்களுக்கு இவர் வந்து வாயில் சபிக்கிறார். இது பார்த்தா மனுஷன் வந்து சொல்ல வேண்டிய டிக்கெட் இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் எடுத்து விடுறேன் பாரு சிங்களத்தை. கண்டக்டர் வாரான் வந்து கிட்ட என்ன இப்போ பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்லி ஒரு 14 சின்ன பொடியம்மார், ஒரு 10 அவரோட சேர்த்து ஒரு 10-11 பேர் பெரிய இருக்காங்க. தாத்தராய் பாகாய் எக்கோலாய் ஃபுல்லாய் எப்படி கன்னட பார்க்கலாம். அவனுக்கு பதில் அவனுக்கு கண்ணு துடிக்குது. அவனுக்கு என்னது காசு வாங்கல அப்படியே போயிட்டு. ஆனா ஆனா அந்த அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் இருக்குல்ல, பாயாயில இருந்து ஃபுல்லாய்க்கு போறது ஃபேஸ் இருக்குல்ல, அது வரைக்கும் 55ல வந்து பம்பளப்பிட்டி பாகாய். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கே தெரியும் நான் அரை டிக்கெட்டில் போக முடியாது. இருந்தாலும் பாகியாயின்னு கொடுக்கும்போது அவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான், டே இவ்வளோ வளர்ந்துருக்கேன், வயசுக்கு மிஞ்சின வளர்ப்பு வேற வளர்ந்துருக்கேன், மனசாட்சி இருக்காடா நீ பாதி டிக்கெட் எடுக்கிறதுக்கு. அண்ணா சிம்மர் இருந்துக்கிட்டு அரை டிக்கெட் உனக்கு. இன்னொரு கதையும் இருக்கு எனக்கு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சிங்களம் தெரியாத ஒருத்தர் வந்து ஜெஃப்னால இருந்து புதுசாக வந்து இது ஃப்ரெண்டு சொன்ன கதை, நான் பார்த்ததில்லை. இன்னொரு சிங்களம் தெரியாத எல்லாருக்கும் பஸ்ல போகல ஒரு வசனம் பாட வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் 2 வசனம் எனக்கு மனப்பாடமா இஸ்ரா ஓல்டேக பைனவா சல்லி துன்னா, இது 2 தான் என்னுடைய போதும். அது தெரிஞ்ச போதும். இஸ்ரா ஓல்டேக பைனவா எதுக்குன்னா நான் முன்னுக்கு இறங்கணும்னு இவனுக்கு முன்கூட்டியே அறிவிக்கணும். நீ காசு கொடுத்த அப்புறமும் ஸ்மல்லி சல்லின்பா துன்னா இல்ல அதுலயுமே திவா இப்படித்தானே இவ்வளவு சிங்களம் தெரிஞ்சு நம்மளே சில நேரம் ₹1-2 கொடுக்கலாம்னு கேட்க மாட்டோம். ஆனா சிங்களம் தெரியாம அந்த ₹2 சண்டை பிடிப்பாங்க. இவன் தமிழ்ல பேசுவோம். அப்புறம் கட்டத்துல இவன் தமிழ்ல பேசுறவனுக்கு புரியுதாடா. மொத தரம் அவன் எப்படி கேட்பான்னா கீத துண்ணேன்னு தான் கேட்பான். வெள்ளவத்த பைண்டோனே நான் மட்டும் எவ்வளவு கொடுத்தேன்னு கேட்கிறேன், நீ எங்க இறங்குறேன்னு சொல்றடா, எவ்வளவு கொடுத்த சியாக் சியாக் துன்னா. ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்குமே சிங்களம் வந்து யாழ்ப்பாண ஆக்சென்ட்ல தான் பேசுவேன். சரியா இசரா ஓல்டேக பாய்னவா ஹரித மாமா இசரா ஹரவலா கியலா கேளிமதாலா என்னக்கோ. நான் யாழ்ப்பாண தமிழ் தான் எனக்கு சிங்களம். சரியா ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கியத கொய்தக்கு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆட்டோல போகக்குள்ள அவன் வருந்தாரு. இப்போ நாங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப்டர் ஸ்கூல் ப்ராக்டிஸ் முடிஞ்சு நாங்கள் எல்லாம் ஒன்றா போவோம் ஒரே ஆட்டோவில். அப்போ ₹100 3 பிரிச்சுக்கலாம். ₹100 வீட்டுக்கு போனோம்பா ஸ்கூல்ல இருந்து 3 கிலோமீட்டர் ஆட்டோ. அப்போ அவங்களுக்குள்ள என்ன சொல்ல அவன் வீடுகள் நத்தரக்கிறான். இது ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்ன கதை என்னன்னா, ஆமா ஸ்ட்ரீட்டுக்கு மருதானைக்கு அப்புறம் காமினி ஹால்ட் இருக்குல்ல, அப்போ யாரோ ஒருத்தர் காமினி பைனவான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காராம். இப்போ இவருக்கு நினைச்சிட்டாராம் இறங்கும் போது பேரை சொல்லிட்டு இறங்க, அவர் பேரு காமினி, அவர் சொல்லிட்டு இறங்குறாரு. இவரும் சிவனேஸ்வரன் பைனவா. அப்புறம் தான் அவருக்கு சொன்னாங்களா யாரும் அப்படிலாம் சொல்றது இல்ல, அது ஹோல்டுல பேரு, நீங்க உங்க பேர் சொல்ல. அவரும் அப்ப காமினி ஹோல்ட் பைனவான்றது எவ்வளவு சத்தமா சொல்லுவாங்க. இவரும் பஸ்ஸுக்கு கேட்கற மாதிரி சிவனேஸ்வரன் பைனவா.
என் ஃப்ரெண்டு சரி வர்றா இப்படித்தான் இது சொல்லிகளே தொலைச்சிடாத ஆள்கிட்ட பேரை சொல்லி இறங்கு. அந்த அந்த எப்போ 55ல் போனாலும் காமினி நேரம் எனக்கு இந்த ஞாபகம் வரும். அந்த அந்த மனசு சொல்லிட்டு இறங்கி இருக்கும். பஸ்ஸில் இருக்கிறவங்க என்ன ரியாக்ஷன், யார் இவன் விட்டு நீ ஸ்டாண்ட் அப்ல போட்டுக்கிறா, யார் இவன் என்ன சொல்லிட்டு இறங்குறான், இவன் எதுக்கு இவன் பேரை சொல்றான். ஏன்னா சிவனேஸ்வரன்றது பேருனே இவங்களுக்கு புரியாம இருக்கும். என்னத்தை சொல்லிட்டு இறங்குறான், தெரியாது. இது லவ் ஜிகாத் மாதிரி குண்டை வச்சுட்டு போகக்குள்ள ஜெய்ஹிந்த் அப்படின்னு அவன் பேரை சொல்லி ஏதோ சம்மந்தம் கொடுத்துட்டு போறான் பாருங்க. நல்ல வேளை அவர் பேரை வெறும் பேர்ல இருக்கல, இப்படி ஏதோ பேரா. நான் உதாரண பேர் தான் சொன்னேன், உண்மையான பேர் இல்ல இது. அப்படி ஒரு செந்தமிழ் பேர். சரியா ஆரம்பிச்சு பஸ் கடைசியில பஸ் எங்கேயோ போய் இங்க முடிஞ்சிருக்கு. பார்க்கிறவங்களுக்கு இது பிடிக்குமா தெரியாது. மோஸ்ட் என்ஜாய்டு ஷோ இது. நான் எபிசோட் வந்து மோஸ்ட் என்ஜாய்டு எபிசோட். இத்தனைக்கும் பிளான் மக்களே, வேற ஒரு டாபிக் அப்புறம் பார்த்துப்போம். சரி கிளம்பு. ஓகே ஜி. பை பை.